Measurement, Standard 9, Unit 1, Physics, Science. Introduction. Measurement is the basis of all important scientific study. So, எந்த ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளோ டிஸ்கவரிஸோ எதுவாக இருந்தாலும் அதில் அளவுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஆர் டே டு டே லைஃப். சயின்ஸ்க்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகுதா, சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் மட்டும் தான் யூஸ் ஆகுதா? ஆனால் இல்லை, நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் இந்த மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. While finding your height, buying milk for your family, timing the race completed by your friend and so on, you need to have measures. So உன்னுடைய height நம்ம பார்க்கறதுக்காக பால் வாங்கும் போது நான் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டாக நான் ஃபஸ்ட்டான்னு சொல்லி ரேஸ் வைக்கும் போது இந்த மெஷர்மெண்ட்ஸ்ன்ற விஷயம் நமக்கு முக்கியமான தேவையாக இருக்குது. Measurement answers questions like how long, how heavy and how fast. ஸோ மெஷர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னெல்லாம் கேள்விகளுக்கு பதில் கொடுக்குதுன்னா எவ்வளோ நீளமாக இருக்குது, எவ்வளோ ஹெவியாக இருக்குது, எவ்வளோ வேகமாக இருக்குது, அதுக்கெல்லாம் நமக்கு பதில் சொல்லுது. மெஷர்மெண்ட் இஸ் அபவுட் அசைனிங் அ நம்பர் டு அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் ஈவெண்ட் which can be compared with other objects or events. ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு பொருளுக்கோ இல்லை ஒரு செயலுக்கோ ஒரு நம்பரை சொல்கிறோம், ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு நம்பரால் அதை குறிக்கிறோம். அதுதான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கம்பேர் பண்ணி சொல்கிறோம், இந்த பொருள் எவ்வளோ வெயிட் இருக்குது, இந்த பொருள் எவ்வளோ வெயிட் இருக்குது, யார் ஃபஸ்ட்டு வந்தாங்க, இவங்க ஃபஸ்ட்டு வந்தாங்களா, அவங்க ஃபஸ்ட்டு வந்தாங்களா, அது மாதிரி ஒரு நம்பர் வச்சு அதை கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் மெஷர்மெண்ட்ன்றோம். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எ டிட்டர்மினேஷன் ஆஃப் தி சைஸ் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் அ குவான்டிட்டி. இங்கே சைஸ்ன்னும் போது அளவு எவ்வளோ பெருசு சின்னது எல்லாம் சொல்கிறது. மேக்னிடியூடுன்றதும் அதோடைய வெயிட்டு அதெல்லாம் சொல்கிறது தான் வந்து இங்கே மேக்னிடியூடும் கூட சைஸ் தான். ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து மெஷர்மெண்ட் அப்படின்றோம். ஸோ டிஃபைன்ட் ஆஸ் தின் போது இங்கே டிஃபைன் மெஷர்மெண்ட்னும் போது இந்த ஒரு லைனை நம்ம எழுதலாம். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ டிட்டர்மினேஷன் ஆஃப் சைஸ் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் அ குவான்டிட்டி. ஸோ இந்த லெசனில் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் அப்புறம் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். Physical quantities and units. Physical quantities na enna அப்படின்னா is a quantity that can be measured. So physical quantityன்றது எந்த ஒரு பொருளை எந்த ஒரு விஷயத்தை நம்மளால் அளக்க முடியும் அப்படின்னா அது எல்லாமே வந்து physical quantityன்னு சொல்கிறாங்க. Physical quantities can be classified into two. ஸோ இந்த physical quantities நம்ம ரெண்டாக சொல்கிறாங்க. ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், இன்னொன்று derived quantities. Quantities which cannot be expressed in terms of any other physical quantities are called fundamental quantities. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்றது அடிப்படையான ஒரு அளவீடுகள். அந்த அளவீடுகளை வச்சு தான் வந்து அதை சொல்ல முடியும். இப்போ 1 லிட்டர் பால்ன்றது 1 மீட்டர் பால்னு சொல்லி நம்ம மாற்றி சொல்ல முடியாது. அது அப்படி மாற்றி சொல்ல முடியாத சில யூனிட்ஸை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லென்த்து, மாஸ், டைமு, டெம்பரேச்சர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்ல. எவ்வளோ நீளம் இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குது, என்ன டைமு, எவ்வளோ டெம்பரேச்சர், எத்தனை டிகிரி செல்சியஸ் இருக்கெல்லாம் சொல்லும் போது அது அதால் மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்ல முடியும், மாற்றி சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். குவான்டிட்டிஸ் which can be expressed in terms of fundamental quantities are called derived quantities. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை யூஸ் பண்ணி சில மாற்றங்கள் அதில் செஞ்சு அதுக்குண்டான அளவீடுகளை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது derived quantitiesன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து ஏரியா, வேல்யூம், டென்சிட்டி. ஏரியான்றது ஒரு நிலத்தில் எவ்வளோ இதாகிடுது அளவு எவ்வளோன்னு சொல்கிறது. வேல்யூம்ன்றது எவ்வளோ பொருள் எவ்வளோ இடத்த அடைச்சிக்கோன்னு சொல்கிறது. டென்சிட்டின்றது திக்னஸ்ஸு, அடர்த்தி சொல்லுமா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு தான் இந்த derived குவான்டிட்டிஸை நம்ம டிரைவ் பண்ணுறோம். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஹாவ் அ நியூமரிக்கல் வேல்யூ அண்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கு உண்டான யூனிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ பை 3 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் வெஜிடபிள் இன் ஷாப். ஸோ கடையில் போய் 3 கிலோமீட்டர் வெஜிடபிள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 3 அப்படின்றது நம்பர், நியூமரிக்கல் வேல்யூன்றது நம்பரு, கிலோகிராம்ன்றது தான் யூனிட். ஸோ யூனிட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். யூனிட். A unit is a standard quantity with which the unknown quantities are compared. ஸோ யூனிட் இருந்துன்னு ஒரு ஸ்டாண்டர்டான குவான்டிட்டி, ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கக்கூடிய ஒரு குவான்டிட்டி அளவு. ஸோ இந்த தெரிஞ்ச ஒரு நிலையான ஒரு அளவை வச்சு தெரியாத நிலையற்ற ஒரு அளவை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி சொல்லும் போது அதுதான் நம்ம யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வெயிட் போடும்போது 1 கிலோ சக்கரைன்னு நம்ம போய் கேட்கும்போது ஒரு பக்கம் அந்த 1 கிலோக்கு உண்டான இரும்பை வச்சுட்டு அந்த பக்கம் சர்க்கரையை போடுவாங்க. அப்போ சர்க்கரை வந்து அன்னோன் குவான்டிட்டி, தெரியாத பொருள். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்துன்றது அந்த இரும்பு 1 kg இரும்புன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அதுதான் அன்னோன்லேருந்து நோனை கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் யூனிட் அப்படின்றோம். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ஸ்பெசிஃபிக் மேக்னிடியூட் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ ஸ்பெசிஃபிக் மேக்னிடியூட் இருந்து வெயிட். ஸோ அந்த ஒரு அதுக்குண்டான அந்த மேக்னிடியூட் சொல்கிறது தான் வந்து நம்ம யூனிட் அப்படின்னு சொல்கிறோம்.
that has been adopted by law or convention. ஸோ இந்த யூனிட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்மளே சும்மா ஜஸ்ட் எதாவது சொல்லிக்கிட்டோமா? இல்லை, சட்டத்தின்படி கன்வென்ஷனாக மீட்டிங்ஸ், பல சயின்டிஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அதை டிஸ்கஸ் பண்ணி அது சட்டத்தின் மூலியமாக வந்தது தான் இந்த யூனிட்ஸு. அதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீட் இஸ் த யூனிட் ஆஃப் மெஷரிங் லென்த். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க? அடி அப்படின்னு சொல்கிறோம். 1 அடி, 4 அடி, 10 இடம் அடி, 10 அடி நீளம் எல்லாம் சொல்கிறோமா? ஸோ அதில் ஃபீட்டுன்றது ஒரு யூனிட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். தட் மீன்ஸ் 10 feet இஸ் ஈக்குவல் டு, இப்போ 10 அடினா என்ன அர்த்தம்? 10 முறை அந்த ஒரு அடியை 10 முறை நம்ம எடுத்து 10 முறை அளக்குறோன்னா அதுதான் வந்து 10 அடின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் நம்பர் ஆஃப் டைம்ஸ், எத்தனை முறை அதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறோன்றதை வச்சு தான் வந்து இது நம்ம சொல்கிறோம். Earlier, different unit systems were used by people from different countries. ஸோ பழங்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான யூனிட்ஸை வந்து வெவ்வேறு கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சம் ஆஃப் த யூனிட் சிஸ்டம் ஃபாலோட் earlier or given. ஸோ பழங்காலத்தில் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னெல்லாம் நம்ம சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா CGS, FPS, MKS அப்படின்றதெல்லாம் அங்கங்கே ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரியான அளவுகளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே CGS அப்படின்றது சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், FPSனா ஃபுட் பவுண்ட் செகண்ட், MKSனா மீட்டர் கிலோகிராம் செகண்ட் அதெல்லாம் சொல்கிறது. இங்கே ஃபுட் வந்து ஃபீட் அப்படின்றதுடைய சிங்குலர் தான் வந்து ஃபுட். At the end of the Second World War, there was a necessity to use worldwide system of measurement. ஸோ உலக போர்கள் நடந்துச்சு இல்லையா? World War I, World War II எல்லாம் நடந்தது. அப்போ Second World War நடந்து முடிஞ்ச அந்த தருணத்தில் என்ன தேவைப்பட்டதுன்னா, வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு நிலையான ஒரு மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு தேவை வந்து ஏற்பட்டுருச்சு. Hence, SI unit system of units was developed and recommended by. ஸோ அப்போ தான் புதுசாக உருவாக்கின ஒரு விஷயம் தான் வந்து SI யூனிட், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அதாவது உலகம் ஃபுல்லாக இந்த அளவுகளை வச்சு தான் நம்ம அளக்கணும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க World War IIக்கு அப்புறம். சரி, இதை யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க? இதை யார் வந்து எங்கே வந்து நம்ம இதை அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அட் பாரிஸ் இன் 1960 நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு பெரிய சயின்டிஸ்ட்கெல்லாம் உண்டான ஒரு மீட்டிங்கில் பாரிஸில் நடந்தது. ஸோ அதில் தான் வந்து இதை அக்செப்ட் பண்ணினோம், உலகம் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. SI system of units. SI system of units is the modernized and improvised form of previous system of units. முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தக்கூடிய அந்த யூனிட்ஸுடைய மாடர்ன், அந்த யூனிட்ஸுடைய இம்ப்ரூவ்டு வேர்ஷன் தான் இது. அதில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தின சிஸ்டம் தான் SI சிஸ்டம். இட் இஸ் அக்செப்டட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் த கண்ட்ரிஸ். ஸோ உலக நாடுகள் எல்லா நாடுகள்லையும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் சர்டன் செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஃப்ரம் விச் derived units are obtained by proper combination. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்றத வச்சு அதிலிருந்து சில டிரைவ்டு யூனிட்ஸை எடுத்துக்கிட்டாங்க. அதுலேயும் ஒரு ப்ராப்பர் காம்பினேஷன் பண்ணும்போது, இப்போ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை ப்ராப்பரான ஒரு காம்பினேஷனுக்குள்ளே கொண்டு வரும்போது டிரைவ்டு யூனிட்ஸ் நமக்கு கிடச்சிட்டு இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த SI யூனிட்ஸ் வந்துச்சு. There are 7 fundamental units in the SI units of system. ஸோ இங்கே நமக்கு வந்து 7 ஃபண்டமெண்டல், அதாவது அடிப்படை அளவுகள் வந்து நமக்கு 7 இருக்குது. தீஸ் ஆர் ஆல்சோ known as பேஸ் யூனிட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? பேஸ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த யூனிட்ஸ் யூஸ் டு மெஷர் தி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் கால் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அடிப்படை இருக்கக்கூடிய அளவுகளை நம்ம குறிக்கிறது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். அதே டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அளக்கும் போது நமக்கு அது கொடுக்கக்கூடிய யூனிட் வந்து டிரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் படித்தோம் இல்லையா? அது வந்து லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், luminous intensity, amount of substance. ஸோ இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, 1 வேர்ட்ஸை கட்டாயமாக கேட்பாங்க. ஸோ லென்த்துடைய யூனிட் வந்து மீட்டர், அது ஸ்மால் எம்மில் சிம்பிளாக யூஸ் பண்ணுறோம். மாஸ் அப்படின்றது கிலோகிராமில் சொல்கிறோம், கேஜி. டைம் செகண்ட், எஸ். டெம்பரேச்சர் வந்து கெல்வின் சொல்கிறோம், சிம்பிள் வந்து கேபிட்டல் கே. ஸோ அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஆம்பியரில் சொல்கிறோம், அதில் ஏ வந்து ஸ்மால் ஏல இருக்குது பாருங்கள், ஆனால் சிம்பிள் எழுதும் போது கேபிட்டல் ஏல எழுதுகிறோம். லுமினஸ் இன்டென்சிட்டின்றது வெளிச்சமத்தை சொல்லக்கூடியது. ஸோ இங்கே யூனிட் வந்து கேண்டலாக, அதோடைய சிம்பிள் வந்து சிடி. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ன்றது ஒரு பொருளில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது, எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதை மோலில் சொல்கிறோம், அதோடைய சிம்பிள் வந்து MOL, மோல். ஸோ இந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை வச்சு தான் மற்ற டிரைவ்டு யூனிட்ஸ் எல்லாம் வந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம். ஸோ டேபிள் 1.3ல் டிரைவ்டு யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். யூனிட்ஸ்லாம் பார்க்கலாம். லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர் இதெல்லாம் நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்ஸாக பார்த்தோம், லிஸ்ட்டு பார்த்துருக்கோம். அதில் லென்த் அப்படின்றது என்னன்றது சொல்கிறாங்க பாருங்கள். லென்த் இஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் சம்திங் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் எவ்வளோ எக்ஸ்டென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து லென்த் அப்படின்னு சொல்கிறோம். த SI யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். லென்த்தை SI யூனிட்டில் சொல்லணும் அப்படின்னா மீட்டர். ஒரு மீட்டர் அப்படின்னா என்னென்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை லைட் த்ரூ வேக்யூம். வேக்யூம் அப்படின்னா காற்றே இல்லாத இடத்துல லைட் வந்து பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அது பாஸ் ஆகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸில் இதில் லென்த்தில் சொல்கிறாங்க பாருங்கள் 1/29,97,92,458 செகண்ட். ஸோ இந்த 29 crore செகண்ட்லேருந்து ஒரு பங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து 1 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 1 மீட்டர்ன்றது இவ்வளோ டிஸ்டன்ஸ் லைட் வந்து பாஸ் பண்ணும்போது, வேக்யூமில் காற்றே இல்லாத இடத்துல பாஸ் பண்ணும்போது சொல்லக்கூடிய ஒரு அளவு தான். In order to measure very large distance, ரொம்ப தூரமாக இருக்குது, இப்போ நம்ம துணியெல்லாம் அளக்குறோம், இல்லை ரோடு அளக்குறோம், ஒரு மவுண்டன்லேருந்து இன்னொரு மவுண்டன்லாம் அளக்குறோன்னா ஓகே அளந்துரும். ஆனால் ரொம்ப தூரமாக இருக்காது அப்படின்னா அந்த மாதிரி பெரிய யூனிட்ஸ் எல்லாம் நம்ம அளக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா சில யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், லைட் இயர், பார்செக் அப்படிங்கிற யூனிட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் த மீன் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி சென்டர் ஆஃப் சன் ஃப்ரம் தி எர்த் அண்ட் தி சென்டர் ஆஃப் தி எர்த். சூரியனுடைய நடுவில் இருந்து நம்ம பூமியுடைய சென்டர் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோடைய டிஸ்டன்ஸ் நம்ம அளந்துட்டு அதோடைய மீன் டிஸ்டன்ஸ். இங்கே மீன் டிஸ்டன்ஸ்னு சொல்லும் போது என்னென்னா, இப்போ சூரியனும் எர்த்தும் பார்த்திங்க அப்படின்னா, சன்னும் எர்த்தும் பார்த்திங்கன்னா சுற்றி வரும்போது ஒவ்வொரு முறை ஒவ்வொரு டிஸ்டன்ஸில் இருக்கும். இப்போ வெயில் காலத்தில் சூரியன் வந்து கிட்ட இருக்கும், குளிர் காலத்தில் சூரியனை விட்டு தூரமாக இருக்கும். ஏன்னா அது அப்படி முட்டை ஷேப்பில் எலிப்டிக்கல் பாத்தில் வந்து சுற்றிட்டு வரும் இல்லையா. அப்போ அது எல்லாத்துடைய மீன் டிஸ்டன்ஸ் தான் இது, எல்லாத்துடைய ஆவரேஜ் தான் இந்த டிஸ்டன்ஸை நமக்கு சொல்கிறாங்க. அந்த டிஸ்டன்ஸு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்றோம். மீன் டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் தி சன் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எர்த். 1 astronomical unit அப்படின்னா எவ்வளோ அளவு அப்படின்றது 1.496 into 10 to the power 11 மீட்டர். தென் லைட் இயர் அப்படின்னா என்னென்னா, டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை லைட் இன் 1 year in vacuum. காற்றே இல்லாத ஒரு வெற்றிடத்தில் லைட்டு 1 yearல எவ்வளோ தூரம் பாஸ் பண்ணுமோ அதுதான் வந்து லைட் இயர் அப்படின்னு சொல்கிறோம். லைட் இயர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 9.46 into 10 to the power 15 மீட்டர்ஸ். ஒரு லைட் இயர் அப்படின்றதுடைய அளவு 9.46 into 10 to the power 15 மீட்டர்ஸ். பார்செக் அப்படின்னா என்னென்னா, இஸ் அ யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு யூனிட் used to measure astronomical object. Astronomical objectனா ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் அவுட்சைட் தி சோலார் சிஸ்டம். நம்ம சோலார் சிஸ்டமை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸ் உடைய டிஸ்டன்ஸ் சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த பார்செக் எல்லாத்த விட ரொம்ப நீளமான அளவு. 1 பார்செக் அப்படின்றது 3.26 லைட் இயர். ஒரு லைட் இயரே நமக்கு 9.46 into 10 to the power 15 மீட்டர். அப்போது 3.26 லைட் இயர் அப்படின்றது ஒரு பார்செக். இப்போ லார்ஜர் யூனிட்ஸ் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிலோகிராம் அப்படின்றதுனா 10 to the power cube மீட்டர். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் நம்ம மேலே பார்த்தோம் 1.496 into 10 to the power 11 மீட்டர். லைட் இயர் அப்படின்றது 9.46 into 10 to the power 15 மீட்டர். பார்செக் அப்படின்றது 3.808 into 10 to the power 16 மீட்டர். நம்ம மேலே என்ன பார்த்தோம், 1 பார்செக் is equal to 3.26 லைட் இயர்னு பார்த்தோம். இங்கே மீட்டரில் சொல்லணும். அதை மீட்டரில் சொல்லும் போது 3.06 into 10 to the power 16 மீட்டர். டு மெஷர் ஸ்மாலர் டிஸ்டன்சஸ். இப்போ ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ்னால் எதை சொல்கிறாங்க, 2 ஆட்டம்க்கு நடுவில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 ஆட்டம்க்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆட்டம்ன்றதே நம்ம கண்ணுக்கு தெரியாத ரொம்ப சின்ன பார்ட் தான் ஆட்டம் சொல்கிறோம். ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது. அந்த ஆட்டம்குள்ளே இருக்கக்கூடிய மாலிக்யூல் எலக்ட்ரான், புரோட்டான், நியூக்ளியஸ் எல்லாம் இருக்கா, அதுக்குள்ளே என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, நியூக்ளியஸுடைய அளவு என்ன, அதோடைய வேவ்லென்த் என்ன, இந்த மாதிரி ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸை சொல்கிறதுக்கு உண்டான யூனிட்ஸ் என்ன அப்படின்னா we use sub multiples of 10. சப் மல்டிபிள்ஸ் அப்படின்னா டிவைட் பண்ணுறது. ஸோ சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 உடைய சப் மல்டிபிள்ஸ் வந்து எடுத்துகிட்டு நம்ம அளக்கிறோம். தீஸ் குவான்டிட்டிஸ் ஆர் மெஷர்ட் இன் ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ஸ். இந்த குவான்டிட்டிஸ் இந்த ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோமா, அது வந்து ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம். அதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள். ஸ்மாலர் யூனிட்ஸ் அதை வந்து மீட்டரில் சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம லார்ஜர் யூனிட் வந்து மீட்டரில் பார்த்தோமா, அந்த மாதிரி. ஃபெர்மி, ஆம்ஸ்ட்ராங் இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா எஸ்ஐ யூனிட் கிடையாது, ஆனாலும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபெர்மி அப்படின்றது 10 to the power minus 15 மீட்டர். ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது 10 to the power minus 10 மீட்டர். நானோனா 9, ஸோ 10 to the power minus 9 மீட்டர். மைக்ரான்ன்றது மைக்ரோமீட்டர், 10 to the power minus 6 மீட்டர். மில்லிமீட்டர் அப்படின்றது 10 to the power minus 3 மீட்டர். சென்டிமீட்டர் அப்படின்றது 10 to the power minus 2 மீட்டர்ஸ். இப்போ மாஸ் அப்படின்னா என்னென்னா, அமௌண்ட் ஆஃப்
மேட்டர்னு பார்த்தோம். ஒரு மேட்டரில் இருக்கக்கூடிய அதோடைய வெயிட் தான் வந்து நம்ம எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது, எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது, அதுதான் வந்து மாஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது ஜென்ரலாக சொல்லும்போது ஒரு பொருளுடைய வெயிட் அதுதான் வந்து மாஸ். சயின்டிஃபிக்கலி இதுக்கு வேறு மீனிங். எத்தனை ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கோ அதுதான் ஒரு பொருளுடைய மாஸ்ன்னு சொல்கிறோம். மாஸ் இஸ் அ குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் அ பாடி. ஒவ்வொரு பொருளையும் இருக்கக்கூடிய ஒரு குவான்டிட்டி தான் வந்து இந்த மாஸ் அப்படின்றது. இந்த SI யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். SI யூனிட்டில் சொல்லும் போது கேஜ் சொல்கிறோம். 1 kilogram இஸ் தி மாஸ் ஆஃப் அ பர்டிகுலர் இன்டர்நேஷ்னல் ப்ரோட்டோடைப் சிலிண்டர். இந்த 1 kg மாஸ் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சிலிண்டராக உருவாக்கியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி அப்படின்னா பிளாட்டினம் இரிடியம் அப்படிங்கிற 2 மெட்டலையும் ஒன்றா கலந்து ஒரு மிக்சர். அலாயின்றது ஒரு மிக்சர், ரெண்டும் ஒன்றா கலந்த ஒரு கலவை. அதில் ஒரு சிலிண்டர் ஒன்று ஃபார்ம் பண்ணி 1 kg அளவை எடுத்து வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னா கெப்ட் அட் தி இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அட் செர்வ்ஸ் ஃப்ரான்ஸில் வச்சுருக்காங்க. இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. சிலிண்டரால் செய்யப்பட்டிருக்கு. இந்த 1 kg அப்படின்றத சிலிண்டராக செஞ்சு வச்சுருக்காங்க பிளாட்டினம் இரிடியம். அதுதான் வந்து பேஸ். அதை வச்சு தான் மற்ற வேர்ல்டு ஃபுல்லாகவே அந்த அளவை வச்சு தான் டூப்ளிகேட்ஸ் அளவு வந்து செஞ்சுப்பாங்க. The units gram, milligram are the sub multiples of 10. 10 வந்து டிவைட் பண்ணி கொண்டு வந்தால் அது வந்து சப் மல்டிபிள்ஸ்னு சொல்கிறோம். மல்டிபிள்ஸ்ன்றது 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகிறது. சப் மல்டிபிள்ஸ்ன்றது 10 வந்து டினாமினேட்டரில் போட்டு நம்பர்ஸால் டிவைட் பண்ணிக்கிட்டே வந்தால் அது சப் மல்டிபிள்ஸ்னு சொல்கிறோம். சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 of the unit kg. Similarly, quintal, metric ton are multiples of 10. பெரிய அளவுகள் குவிண்டால், மெட்ரிக் டன்ன்றதெல்லாம் பெரிய அளவு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகிறோம். அப்போ 1 gram is equal to 1/1000 into 1 kg which is equal to 0.001 kg. 1 milligram அப்படின்னா 1/1 lakh into 1 kg which is equal to 0.00000. 5 zeros வருது பாருங்கள். 1 kg. 1 quintal அப்படின்றது வந்து 100 into 1 kg. அப்போ 100 kgs. 100 kg ஒரு பொருளை வந்து நம்ம குவிண்டால் 100 kgனும் சொல்லலாம், 1 quintalனு சொல்லலாம். 1 metric ton is equal to 1000 into 1 kg. அப்போ 10 quintal. ஒரு குவிண்டால்ன்றது 100 kg தானே. அப்போ 100 into 10 1000. அப்போ 10 குவிண்டால் சேர்ந்தது 1 டன். இல்லை 1000 kg சேர்ந்தது ஒரு மெட்ரிக் டன். அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு என்னென்னா அட்டாமிக் மாஸ், அந்த பேர்லேயே ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டாமிக்ன்றது ஆட்டம்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாஸை பற்றி சொல்கிறது தான் அட்டாமிக் மாஸ் யூனிட். மாஸ் ஆஃப் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இது எல்லாமே எங்கே இருக்குது, ஆட்டம்குள்ளே இருக்குது. இதோடைய வெயிட் சொல்லும் போது அதுதான் வந்து அஸ்ட்ரானமிக்கல் மாஸ் யூனிட் சொல்கிறோம். கேன் பி டிட்டர்மைன்ட் யூசிங் அட்டானமிக்கல் மாஸ் யூனிட். 1 அட்டாமிக் மாஸ் யூனிட், ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்றது என்னென்னா 1/12 ஆஃப் தி மாஸ் ஆஃப் C12 ஆட்டம். கார்பன் 12 ஆட்டம் உடைய 12ல் ஒரு பங்கு, அதுதான் வந்து ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்றாங்க. டைம் இஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் தி இன்டர்வல் பிட்வீன் தெம். டைம்ன்றது என்ன, ஒவ்வொரு டைமுக்கும் இன்னொரு டைமுக்கும் நடுவில் எவ்வளோ இருக்குது, ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அது எவ்வளோ நேரம் நடக்குது, எவ்வளோ டைமில் டியூரேஷனில் நடக்குதுன்னு சொல்கிறது தான் டைம். த SI யூனிட் ஆஃப் டைம் வந்து செகண்ட். 1 second is the time required for the light to propagate 29,97,92 meters 458 meters through vacuum. ஒரு வேக்யூமில் இவ்வளோ தூரம் அது டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் தான் வந்து 1 second அப்படின்றோம். இட் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் ஆஸ் 1/86 400th part ஆஃப் தி மீன் சோலார் டே. ஒரு சோலார் டே உடைய 400th part இல்லைனா 1/86 உடைய அளவு தான் வந்து டைம், ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். லார்ஜர் யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் டைம் ஆர், இந்த டைம் உடைய ரொம்ப ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட் தான் 1 secondன்றோம். அதில் லார்ஜஸ்ட் மெஷர்மெண்ட்ன்றது டே, மந்த், இயர், மில்லினியம் இதெல்லாம் சொல்கிறோம். 1 millennium அப்படின்னா என்னென்னா 3.16 into 10⁹ செகண்ட். மில்லினியமை செகண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகே, 3.16 into 10⁹ செகண்ட். Temperature is the measure of hotness or coldness of a body. ஒரு பொருளுடைய சூடு எவ்வளோ இருக்குது, ஒரு பொருள் எவ்வளோ கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மெஷர் பண்ணுறது தான் வந்து நம்ம டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். டெம்பரேச்சருடைய SI யூனிட் நமக்கு கெல்வின், அதை கேபிட்டல் கேல எழுதுகிறோம். ஒரு கெல்வின் அப்படின்னா என்னென்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/273 into 16.
இந்த நம்பரை ஒன்னை வந்து 273.16ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு தான் வந்து நம்ம 1 கெல்வின் அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப் அ தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் ஆஃப் அ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இங்கே ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்னென்னா, தண்ணி வந்து நமக்கு 3 ஃபார்மில் இருக்கும். ஒன்று சாலிட், லிக்விட், கேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது எந்த ஒரு டெம்பரேச்சரில் வாட்டர் வேப்பரும், அதாவது தண்ணி கேஸ் ஆகிருக்கும் போதும், மெல்ட்டிங் ஐஸில் பியூர் ஐஸ் வந்து அப்படியே ஐஸாக இருக்கும் போதும் ஈக்குவலாக இருக்குது, எந்த ஒரு பாயிண்டில் வந்து ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கோ அந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்றோம். இது 2 மார்க்ஸில் கேட்டாலும் கேட்பாங்க. ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா the temperature at which saturated water vapor, pure water and melting ice are in equilibrium. வாட்டர் வேப்பரும் தண்ணி, அதாவது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய தண்ணியும் கேஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய தண்ணியும் மெல்ட்டிங் பாயிண்டில் ஐஸாக இருக்கக்கூடிய தண்ணியும் ஒரே ஏதாவது ஒரு இடத்துல கரெக்டாக சேமாக ரீச் ஆகக்கூடிய பாயிண்ட் தான் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்ன்றோம். அதை தான் வந்து நம்ம 1 கெல்வின் அப்படிங்கிறோம். 0 Kelvin is commonly known as absolute zero. 0 Kelvin அப்படிங்கிற அளவு absolute zero, exact zero அப்படிங்கிறோம். The other unit for measuring temperature are, temperature வெறும் கெல்வினால் மட்டும் அளப்போமானா இல்லை, செல்சியஸ், ஃபாரன்ஹீட், இந்த யூனிட்ஸ் எல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். யூனிட் ப்ரெஃபிக்ஸஸ். இங்கே ப்ரெஃபிக்ஸ் அப்படின்னா ஒரு வேர்டுக்கு முன்னாடி போடக்கூடிய வார்த்தைகள், அதான் வந்து ப்ரெஃபிக்ஸ்ன்னு இங்கிலீஷ் லாங்குவேஜில் படிச்சிருப்போம். ஸோ யூனிட்டை என்னெல்லாம் ப்ரெஃபிக்ஸஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. யூனிட் ப்ரெஃபிக்ஸஸ் ஆர் தி சிம்பிள்ஸ் பிளேஸ்ட் பிஃபோர் தி சிம்பிள்ஸ் ஆஃப் தி யூனிட். ஒரு யூனிட்டுக்கு முன்னாடி, அந்த சிம்பிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஃபிக்ஸ் தான் வந்து யூனிட் ப்ரெஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். டு ஸ்பெசிஃபை தி ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் தி குவான்டிட்டி. ஒரு பொருள் எவ்வளோ இருக்குது, குவான்டிட்டின்னு போது எண்ணிக்கையை சொல்கிறது, அந்த ஒரு பொருளுடைய மேக்னிடியூட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ப்ரெஃபிக்ஸஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த யூனிட் ப்ரெஃபிக்ஸஸை யூஸ் பண்ணுறோம். தே ஆர் யூஸ்ஃபுல் டு எக்ஸ்பிரஸ் வெரி லார்ஜ் அண்ட் வெரி ஸ்மால் குவான்டிட்டிஸ். இந்த யூனிட் ப்ரெஃபிக்ஸஸ் எதுக்காக அப்படின்னா, ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய ஒரு குவான்டிட்டிஸையும் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு குவான்டிட்டிஸையும் சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கே அப்படின்னா கிலோ இஸ் த யூனிட் ப்ரெஃபிக்ஸ் இன் தி யூனிட் கிலோகிராம். கிலோகிராமுடைய யூனிட் ப்ரெஃபிக்ஸ் என்ன அப்படின்னா அந்த கே அப்படின்றது. The unit prefix stands for the specific positive or negative power of 10. இந்த யூனிட் prefix அப்படின்றது பாசிட்டிவ் பவர்ஸ்லையும் வரலாம், நெகட்டிவ் பவர்ஸ்லையும் வரும். ஸ்மால் யூனிட்ஸ் ப்ரெஃபிக்ஸஸ் ஆர் கிவன் இன் டேபிள். ஸோ இங்கே நமக்கு சில ப்ரெஃபிக்ஸஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பவர் ஆஃப் 10ல் கொடுத்துருக்காங்க. 10 to the power 15, நம்ம ப்ளஸ் மைனஸ் அப்படியே பார்த்துக்கலாம் பாருங்கள். 10 to the power 15 அப்படின்னா, அதாவது பாசிட்டிவ் 15னா பீட்டா சொல்கிறோம், அது வந்து சிம்பிள் வந்து பி. அதே ஆப்போசிட்டில் பார்க்கும்போது 10 to the power minus 15ல் கொடுத்துருந்தா ஃபெம்டோ, எஃப், பீட்டா ஃபெம்டோ. தென் 10 to the power 12 வந்து டெரா சொல்கிறாங்க, டி. அதே மைனஸ் 12ல் இருந்தால் பிக்கோ, பி. தென் 10 to the power 9 அப்படின்னா அங்கே ஜிகா கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஜி. இங்கே மைனஸ் 9ல் வந்துருந்தால் நானோ. நானோன்றது ரொம்ப சின்னது, மைனஸில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப சின்னது, ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெருசு. அப்போ மைனஸ் 9ல் வந்து அது நானோ, ப்ளஸ் 9ல் வந்து அது ஜிகா. இங்கே அதே மாதிரி ஸ்மாலர் யூனிட்ஸ்க்கெலாம் பாருங்கள், ஸ்மால் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹையர் யூனிட்ஸ்க்கெலாம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. தென் 10 to the power 6 வந்து அங்கே மெகா சொல்கிறோம், எம். இதே 10 to the power minus 6 வந்து இங்கே மைக்ரோ சொல்கிறோம், மியூ, அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. தென் 10 to the power 3 வந்து அங்கே கிலோ சொல்கிறோம், கே, அதோடைய சிம்பிள் வந்து கே. இதே கேஜி போடுவோம், அது வந்து நமக்கு எஸ்ஐ யூனிட். தென் 10 to the power minus 3 வரும்போது அங்கே மில்லி சொல்கிறோம், ஸ்மால் எம். தென் 10 to the power 2 அங்கே ஹெக்டோ, ஹெச். 10 to the power minus 2 இங்கே சென்டி, சி. தென் 10 to the power 1 வந்து அங்கே டெக்கா சொல்கிறோம், 10 to the power minus 1 வந்து டெசி அப்படின்னு சொல்கிறோம், டி அப்படிங்கிறதுல குறிப்பிடுறோம். The physical quantities vary in different proportions, like from 10 to the power minus 15 meter being the diameter of nucleus. இங்கே ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து, குவான்டிட்டினா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த எண்ணிக்கைகள் எப்பவுமே வந்து அந்த ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து எப்பயுமே வந்து வெவ்வேறு அளவில் இருக்கும். இப்போ நியூக்ளியஸுடைய டயாமீட்டர் சொல்கிறாங்க பாருங்கள், 10 to the power 26 மீட்டர் இருக்குது. பீயிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 stars. 10 to the power minus 15 மீட்டர் வந்து நியூக்ளியஸுடைய டயாமீட்டர் உடைய அளவு. 10 to the power 26 மீட்டர் அப்படின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 stars. ஒரு ஸ்டாருக்கு இன்னொரு ஸ்டாருக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பாருங்கள், 10 to the power 26 மீட்டர் அப்படின்றாங்க. 9.11 into 10 to the power minus 31 kg வந்து மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானுடைய மாஸ் எவ்வளோ அப்படிங்கிறது 9.11 into 10 to the power minus 31 kg. 2.2 into 10 to the power 41 kg வந்து மாஸ் ஆஃப் தி மில்கி வே கேலக்ஸி. மில்கி வே கேலக்ஸி அந்த பாலண்டம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மில்கி வே கேலக்ஸி உடைய கேஜ் வந்து 2.2 into 10 to the power 41 kg.
ஸோ 10 to the power minus 15 வந்து நியூக்ளியஸ் உடைய டயாமீட்டர், 10 to the power 26 வந்து 2 ஸ்டாருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அளவு, 9.11 into 10 to the power minus 31 kg அப்படின்றது வந்து எலக்ட்ரானுடைய மாஸ், 2.2 into 10 to the power 41 kg அப்படின்றது மில்கி வே கேலக்ஸி உடைய மாஸ்ன்றது இங்கே வெயிட் குறிப்பிடும். ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் ஃபார் ரைட்டிங் எஸ்ஐ யூனிட் அண்ட் தேர் சிம்பிள்ஸ். ஒரு எஸ்ஐ யூனிட் எழுதணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது, அதோடைய சிம்பிள்ஸ் எப்படியெல்லாம் எழுதுறோம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இது 5 மார்க்ஸில் கேட்டாலும் கேட்பாங்க. த யூனிட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் சயின்டிஸ்ட் ஆர் நாட் ரிட்டன் வித் தி கேபிட்டல் இனிஷியல் லெட்டர். ஏதாவது ஒரு சயின்டிஸ்டுடைய பேரால் யூனிட்ஸ் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் கேபிட்டல் லெட்டர் எழுதக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து நியூட்டன், ஹென்ரி, ஆம்பயர், வாட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே பாருங்கள் ஸ்மால் லெட்டர்ஸில் மட்டும்தான் வரும். த சிம்பிள் ஆஃப் தி யூனிட் நேம்ட் ஆஃப்டர் சயின்டிஸ்ட் ஷுட் பி ரிட்டர்ன்ட் பை தி இனிஷியல் கேபிட்டல் லெட்டர். ஒருவேளை அந்த சயின்டிஸ்டுடைய பேர்லேருந்து அந்த ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிள்ஸை, அப்போ அந்த இடத்துல நம்ம கேபிட்டல் தான் எழுதணும். நேம் எழுதும் போது ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். அதே ஒரே ஒரு வேர்டு மட்டும் எடுத்து எழுத போகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கேபிட்டலில் தான் எழுதணும். நியூட்டனுக்கு N, ஹென்ரிக்கு H, ஆம்பயருக்கு A, வாட்க்கு W எல்லாமே கேப்ஸில் வரும். தென் ஸ்மால் லெட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் as symbols for units not derived from a proper noun. ப்ராப்பர் நவுன்ன்றது என்ன, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர் நவுன்லேருந்து டிரைவ் பண்ணாத சில யூனிட்ஸை வந்து நம்ம ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதுவோம். மீட்டருக்கு ஸ்மால் எம் கொடுத்துருக்கோம், கிலோகிராமுக்கு கேஜி ஸ்மால் கேஜி கொடுத்துருக்கோம். நோ ஃபுல் ஸ்டாப் ஆர் அதர் பங்க்சுவேஷன் மார்க் ஷுட் பி யூஸ்ட் வித்தின் ஆர் அட் தி எண்ட் ஆஃப் தி சிம்பிள். நம்ம சிம்பிள் எழுதுகிறோம், சிம்பிள் எழுதிட்டு அதுக்கு நடுவுலையோ அதுக்கு கடைசிலையோ நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதோ இல்லை பங்க்சுவேஷன் மார்க்ஸ் கொஷின் மார்க்கோ இல்லை கம்மாவோ எந்த மாதிரி விஷயங்களும் அதில் நம்ம போடக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து 50 மீட்டர் அவ்வளோதான், 50 மீட்டர் எழுதிட்டு கடைசியில் ஒரு ஃபுல் ஸ்டாப்பை நம்ம வைக்கக்கூடாது. The symbols of the unit are not expressed in plural form. யூனிட்ஸ் உடைய சிம்பிள்ஸ் சொல்லும்போது நம்ம ப்ளூரலில் யூஸ் பண்ணக்கூடாது, சிங்குலரில் தான் யூஸ் பண்ணோம். 10 kg தான் சொல்லணுமே ஒழிய 10 kgs அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. வென் டெம்பரேச்சர் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கெல்வின், ஒரு வேளை கெல்வின் ஸ்கேலில் சொல்கிறோம் டெம்பரேச்சர்னு வச்சுக்கோங்களேன், டிகிரி சைன் இஸ் ஒமிட்டட். நம்ம 10 டிகிரி 40 டிகிரிக்கு மேலே குட்டியே ரவுண்டாக போடுவோம் இல்லையா, ஸோ அந்த டிகிரி சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் 283 K அப்படின்னு தான் சொல்லணுமே ஒழிய 283 டிகிரி கேன்னு நம்ம சொல்லக்கூடாது. இஃப் எக்ஸ்பிரஸ் இன் செல்சியஸ் ஸ்கேல், இதே சப்போஸ் அதே யூனிட்டை நம்ம வந்து செல்சியஸ் ஸ்கேலில் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, டிகிரி சைன் ஷுட் பி இன்க்ளூடட், அந்த டிகிரியை வந்து நம்ம போடணும். எக்ஸாம்பிள் 100 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லணுமே ஒழிய வெறும் 100 சீன் மட்டும் போடக்கூடாது. 108 டிகிரி ஃபேரன் ஹீட்டுன்னு சொல்லணும், 108 ஃபேரன் ஹீட்டுன்னு சொல்லக்கூடாது. கெல்வின் ஸ்கேலுக்கு மட்டும்தான் அந்த டிகிரின்றது யூஸ் பண்ணக்கூடாது, மற்றபடி ஃபேரன் ஹீட்டுக்கோ இல்லை செல்சியஸ் ஸ்கேலுக்கோ நம்ம டிகிரியை யூஸ் பண்ணணும். யூஸ் ஆஃப் சாலிடஸ்னால் அந்த ஸ்லாஷ் மாதிரி is recommended for indicating a division of one unit symbol by another unit symbol. ஒரே யூனிட் ஒரே இதில் வந்து நம்ம 2-3 யூனிட்ஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நம்ம அந்த சாலிடஸ் அப்படிங்கிற அந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ணலாம். நாட் மோர் தென் 1 சாலிடஸ் இஸ் யூஸ்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சாலிடஸ்க்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ மீட்டர் பெர் செகண்ட் எம்எஸ் போட்டு மேலே -1 அப்படி இல்லைன்னா அதை வந்து மீட்டர் பெர் செகண்ட்னு போட்டுக்கலாம். ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல் அப்படின்றத எழுதக்கூடாது, K-1 மோல் -1 தான் போடணும் நம்ம. அதாவது அந்த பெர் ஒரு முறை போட்டுக்கலாம். இப்போ மீட்டர் பெர் செகண்ட்னா ஒன்ஸ் போட்டுக்கலாம், ஆனால் இந்த இடத்துல 2 இடத்துல நம்ம ஜூல் பக்கத்துலையும் கேக் பக்கத்துலையும் அது போடக்கூடாது, அந்த மாதிரி இடங்களில் ஒமிட் பண்ணிடணும். த நம்பர் அண்ட் யூனிட் ஷுட் பி செப்பரேட்டட் பை அ ஸ்பேஸ். இப்போ ஒரு நம்பர் எழுத போகிறோம், அடுத்து நம்ம யூனிட்ஸை போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். இப்போ 15 kg per மீட்டர் செகண்ட் அப்படின்னா அந்த 15க்கும் அந்த கேஜுக்கும் நடுவில் கேப் விட்டுருக்காங்க பாருங்கள். அண்ட் நாட் ஆஸ் 15 அந்த 15 kg per மீட்டர் செகண்ட், அதே பார்த்தீங்கன்னா அங்கே கேப் விடாமல் எழுதியிருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி கேப் விடாமல் எழுதக்கூடாது. நம்பருக்கும் அந்த யூனிட்ஸ்க்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும். அக்செப்டட் சிம்பிள்ஸ் அலோன் ஷுட் பி யூஸ்ட். எந்த சிம்பிள்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த சிம்பிள்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆம்பேர் ஷுட் நாட் பி ரிட்டன் ஆஸ் ஏஎம்ஃபி. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏதோ ஒன்று போட்டுக்க கூடாது, ஏஎம்ஃபின்னு போடக்கூடாது. அண்ட் செகண்ட் ஷுட் நாட் பி ரிட்டன் ஆஸ் எஸ்இசி. அதே மாதிரி செகண்ட் அப்படின்றது எஸ்இசின்னு நம்ம சுருக்கமாக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்யக்கூடாது. என்ன அக்செப்டட் சிம்பிளோ அதை மட்டும் தான் நம்ம எஸ்ஐ யூனிட்ஸாக யூஸ் பண்ண முடியும். த நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஷுட் பி ரிட்டன் இன் சயின்டிஃபிக் ஃபார்ம். நியூமரிக்கல் வேல்யூஸ்ன்றது அந்த நம்பர்ஸ் சொல்கிறாங்க, அதை சயின்டிஃபிக் ஃபார்மில் தான் எழுதணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி ஷுட் பி ரிட்டன் as 1.36 × 10⁴ kg per meter cube அப்படின்றத 13,600 kg அப்படின்னு நம்ம போடக்கூடாது. அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ 1.36 × 10⁴ தான் நம்ம போடணும். நியூமரிக்கல் வேல்யூஸை வந்து சயின்டிஃபிக் ஃபார்மில் தான் போடணுமே இல்லையா, அந்த நம்பர்ஸ் வந்து ஃபுல் ஃபார்மில் நம்ம எழுதக்கூடாது. வெர்னியர், கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ காஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸ்க்ரூ காஜ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வெர்னியர் கேலிப்பர் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். In our daily life we use meter scale for measuring length. நம்ம ஆர்டினரியாக ஸ்கூல்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதான் மீட்டர் ஸ்கேல் சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம அளவு லென்த் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்ம மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணுறோம் அன்றாட வாழ்க்கையில். They are calibrated in centimeter or millimeter. அந்த ஸ்கேல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன போட்டிருப்பாங்க, 1 cm 2 3 4 அப்படியே லைனாக கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கேலிப்ரேட்டட்னா மார்க் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய மீட்டர் ஸ்கேலில், அதாவது ஸ்கேலில் என்ன யூனிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் இருக்கும், மில்லிமீட்டர். அந்த குட்டி குட்டியாக லைன் இருக்கிறது மில்லிமீட்டர். அந்த 10 மில்லிமீட்டர் ஒன்றா சேர்ந்தால் 1 சென்டிமீட்டர். ஸ்மால் ஸ்கேலாக இருந்தால் 1லேருந்து 15 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். பெரிய ஸ்கேலாக இருந்தால் 1லேருந்து 30 நம்பர்ஸ் வரைக்கும் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேலில் இல்லையா. த ஸ்மாலஸ்ட் லென்த் விச் கேன் பி மெஷர்ட் பை மீட்டர் ஸ்கேல் இஸ் கால் லீஸ்ட் கவுண்ட். ஒரு நம்மளோட மீட்டர் ஸ்கேலை வச்சு ரொம்ப சின்ன அளவு நம்ம எதை வச்சா எவ்வளோ ரொம்ப சின்ன அளவை நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோன்னா அதுதான் வந்து லீஸ்ட் கவுண்ட்டுன்னு சொல்கிறோம். யூஸ்வலி த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தி ஸ்கேல் இஸ் 1 மில்லிமீட்டர். நம்மளுடைய ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டியாக லைன்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 மில்லிமீட்டர் மட்டுமே அந்த ஒரு லைனில், பெரிய லைன்லேருந்து அந்த ஒரு லைன் அவ்வளோதான், அது 1 மில்லிமீட்டர். அப்போ ரொம்ப சின்ன அளவு நம்ம ஆர்டினரி ஸ்கேலை வச்சு எதை நம்மளால் அளக்க முடியும்னா 1 மில்லிமீட்டர் அப்படிங்கிற அளவை நம்மளால் அளக்க முடியும். அப்போ நம்மளுடைய மீட்டர் ஸ்கேலுடைய லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர். We can measure the length of the objects up to 1 millimeter accuracy with this scale. அப்போ இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ சின்ன அளவு நம்மளால் அளக்க முடியும் ரொம்ப கரெக்டாக அப்படின்னா 1 மில்லிமீட்டரை நம்மளால் அளக்க முடியும். By using Vernier Caliper, இந்த Vernier Caliper யூஸ் பண்ணி we can have an accuracy of 0.1 millimeter and with screw gauge we can have an accuracy of 0.001 millimeter. இந்த வெர்னியர் கேலிப்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம 1 மில்லிமீட்டர் ஸ்கேலில் சொல்கிறோம் இல்லையா, அதை 10 பிரித்தா எவ்வளோ குட்டியாக இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து வெர்னியர் கேலிப்பர் அப்படிங்கிற இதை வச்சு நம்மளால் அளக்க முடியும். ஸோ வெர்னியர் கேலிப்பருடைய அக்யூரசி என்ன, லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.1 மில்லிமீட்டர். Description of Vernier Caliper. இந்த Vernier Caliper எப்படியெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் Description of Vernier Caliper. The Vernier Caliper consists of a thin, long steel scale graduated in centimeter and millimeter. இந்த பிக்சரை பார்த்து நீங்கள் இதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரியும். வெர்னியர் கேலிப்பர் என்ன இருக்குன்னா மெலிசா, தின்னுனா மெலிசா, நீளமாக ஒரு ஸ்டீலால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்கேல் வந்து அதில் இருக்கும். அதில் அளவு எதால் குறிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் மில்லிமீட்டர். நம்ம ஆர்டினரி ஸ்கேல் பார்த்த மாதிரியே இருக்கும் பாருங்கள், நீளமாக தெரியுதுங்களா, 0லேருந்து 6 வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தின்னுனா மெலிசா, லாங்குனா நீளமாக, ஸ்டீலால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஸ்கேல். அதில் கிராஜுவேஷன்ஸ் என்ன இருக்கும்னா சென்டிமீட்டர் இருக்கும், மில்லிமீட்டர்ஸ் இருக்குது. அந்த குட்டி குட்டி லைன் மில்லிமீட்டர், அந்த 0லேருந்து 1 வரைக்கும் 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். கால்ட் மெயின் ஸ்கேல். இந்த ஸ்கேலுக்கு என்ன பேர் அப்படின்னா மெயின் ஸ்கேல்னு பேர். அங்கே அதிலே குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள், ஆரோ மார்க் போட்டு மெயின் ஸ்கேல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. டு த லெஃப்ட் எண்ட் ஆஃப் தி மெயின் ஸ்கேல். ஸோ இந்த லாஸ்ட்டில் அந்த பிக்சரை பாருங்கள், அந்த பிக்சருக்கு நேராக உங்களோட லெஃப்ட் சைடு, லெஃப்ட் எண்ட் ஆஃப் தி மெயின் ஸ்கேல் அண்ட் அப்பர் அண்ட் லோயர் ஜார்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு பர்பண்டிகுலர் டு தி பார். ஸோ 2 ஜார் இருக்குது, ஒன்று அப்பர் ஜா ஒன்று இருக்குது, லோயர் ஜான்னு ஒன்று இருக்குது இல்லையா. இந்த அப்பர் ஜா லோயர் ஜா வந்து பர்பண்டிகுலராக ஃபிக்ஸ் பர்பண்டிகுலரானால் அந்த ஸ்கேலுக்கு நேராக, ஸ்கேலுக்கு ஈக்குவலானால் அது பேரலாக வந்துடும், ஸ்கேலுக்கு எதிரில் இருக்கிற மாதிரி அது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் நேம்ட் ஆஸ் ஃபிக்ஸ்டு ஜா. இந்த 2 ஸ்கேலுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஜா. ஏன்னா அது ஃபிக்ஸ் ஆகிட்ருக்கும், அந்த இடத்துலேருந்து அதை மூவ் பண்ண முடியாது. டு தி ரைட், இப்போ ரைட் சைடு பாருங்கள், இந்த ஸ்கேலுடைய லெஃப்ட் சைடு. ஓகே, இப்போ ரைட் சைடு பாருங்கள், அந்த பாலுக்கு லெஃப்டில் இருக்கிற பகுதி, பாலுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் பார்க்குறோம். டு தி ரைட் சைடு, டு தி ரைட் ஆஃப் தி ஃபிக்ஸ்டு ஜாஸ் அ ஸ்லைடர் வித் அன் அப்பர் அண்ட் லோயர் மூவபிள் ஜா இஸ் ஃபிக்ஸ்டு. இப்போ அதே மாதிரி எப்படி இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து அப்பர் அண்ட் லோயர் ஜா இருக்கும், அதே மாதிரி அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடியதுலையும் பார்த்திங்கன்னா அப்பர் ஜா ஒன்று இருக்குது, லோயர் ஜா ஒன்று இருக்குது. ஆனால் இந்த பகுதி என்ன பண்ணணும்னா அப்படியே மூவ் பண்ண முடியும் நம்மளால். அது வந்து மெயின் ஸ்கேல் வந்து ஃபிக்ஸட் ஸ்கேல், அதை நம்மளால் மூவ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூவ் ஆகக்கூடியது, இந்த ஸ்லைடர் வந்து மூவ் ஆகும். The slider can be moved or fixed to any position. அப்படியே மூவ் பண்ணி எந்த பொசிஷனில் வேணுனாலும் நம்மளால் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்க்ரூ மாதிரி ஒன்று இருக்கும், அதை போட்டு டைட் பண்ணிவிட்டு அது அப்படியே அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அந்த பாலை நடுவில் 2 ஜாக் நடுவில் அதை வச்சுட்டு இதை மூவ் பண்ணி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேலை அப்படியே மூவ் பண்ணிவிட்டு நடுவில் பால் வச்சுட்டு டைட் பண்ணோம், ஸ்க்ரூவை டைட் பண்ணோன்னா அது அப்படியே பிடிச்சிக்கும். The lower jaws are used to measure the
The Vernier scale is marked on the slider and it moves along with the movable jaws on the slider. ஸோ இப்போ இந்த ஸ்லைட் ஆகும் நகரோன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் இன்னொரு ஸ்கேல் வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். அது என்ன அளவு குறிச்சிருக்காங்க அதில்னு பார்த்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேல் அப்படின்றத அதில் வந்து குறிச்சிருப்பாங்க. நம்ம சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அப்படின்னு இல்லாமல் 0.1 மில்லிமீட்டர்லாம் படித்தோம் இல்லையா, ஸோ அந்த சின்ன சின்ன ரொம்ப சின்ன அளவு வந்து அதில் குறித்து வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கேல் வந்து இந்த நகரக்கூடிய ஜா இருக்கு இல்லையா, அது கூடயே சேர்ந்து ஒன்றா போகும், ஒன்றா வரக்கூடியது. அதனால தான் அங்கே போட்டிருக்காங்க மூவ்ஸ் அலாங் வித் தி மூவபிள் ஜாஸ் அண்ட் ஸ்லைடர் சொல்லியிருக்காங்களா. அப்போ மூவபிள் ஜாவும் அந்த ஸ்லைடரும் அந்த ஸ்கேலும் ஒன்றா அப்படியே மூவ் ஆகிட்டு வரும். The lower jaws are used to measure the external dimension. இந்த கீழே இருக்கக்கூடிய ஜாஸ், லோயர் ஜா சொல்கிறோமா, அந்த ரெண்டு ஜா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த டைமென்ஷனை அளக்கிறதுக்காக யூஸ் பண்ணுது. அண்ட் தி அப்பர் ஜா, மேலே ரெண்டு ஜாஸ் இருக்கு இல்லையா, அப்பர் ஜாஸ் ஆர் யூஸ் டு மெஷர் தி இன்டர்னல் டைமென்ஷன், உள்ளே எவ்வளோ டைமென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த அப்பர் ஜாஸ் வந்து யூஸ் ஆகும். த தின் பார் அட்டாச் டு தி ரைட் சைட் ஆஃப் தி வெர்னியர் ஸ்கேல். இப்போ வெர்னியர் ஸ்கேல் வந்து நம்ம அந்த மூவபிள் ஜாக்கு நடுவில் இருக்கிறதா வெர்னியர் ஸ்கேல்னு படித்தோமா, அதுடைய ரைட் சைடில் பார்க்குறோம் அப்படின்னா இஸ் யூஸ் டு மெஷர் தி டெப்த் ஆஃப் தி ஹாலோ ஆப்ஜெக்ட், எவ்வளோ ஆழமாக இருக்குது ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஹாலோ அப்படின்னா காலியாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம், டெப்த்னா ஆழம். ஸோ ஒரு பொருளுடைய ஆழத்தை அளக்கிறதுக்கு இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய வெர்னியர் ஸ்கேல் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. யூசேஜ் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல். இந்த வெர்னியர் ஸ்கேலோடைய யூசேஜ் என்னெல்லாம் அப்படின்னா, எப்படி இதை யூஸ் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொன்னால், த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் யூஸிங் த வெர்னியர் கேலிப்பர் இஸ் டு ஃபைண்ட் அவுட் இட்ஸ் லீஸ்ட் கவுண்ட், ரேஞ்ச் அண்ட் ஜீரோ எரர். இதில் 3 விஷயத்தை முதல்ல இந்த ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை நம்ம குறித்து வச்சுக்கிறோம். என்னெல்லாம் அப்படின்னா, முதல்ல லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் வந்து ஏற்கனவே நம்ம அந்த ஆர்டினரி ஸ்கேலில் என்ன பார்த்தா ரொம்ப சின்ன அளவு, இதால் எது அளக்க முடியும்ன்றது தான் லீஸ்ட் கவுண்ட் இல்லையா. ஸோ அந்த லீஸ்ட் கவுண்ட் எடுத்துக்கிறோம், ரேஞ்ச் எடுத்து வச்சுக்கிறோம், அண்ட் ஜீரோ எரர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கிறோம். அது ஒன்றுனா என்னன்னு பார்க்கலாம். லீஸ்ட் கவுண்ட் முதல்ல நம்ம எப்படி கணக்கு போடுறோம் அப்படின்னா, லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷன். மெயின் ஸ்கேல் டிவிஷனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்துக்கிறோம். அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் ரெண்டு ஜாக்கு நடுவில் எந்த பொருளும் வைக்காமல் அது ரெண்டு ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டா வெர்னியர் ஸ்கேலில் எத்தனை டிவிஷனும் மெயின் ஸ்கேலில் அதோடைய வேல்யூ என்ன அப்படின்றத எடுத்து டிவைட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து நமக்கு லீஸ்ட் கவுண்ட். இந்த மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் வில் பி இன் சென்டிமீட்டர். மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அது வந்து சென்டிமீட்டரில் தான் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதை வந்து அந்த சென்டிமீட்டரில் இருக்கிறதையும் மில்லிமீட்டராக குறிச்சிருப்பாங்க. அந்த குட்டி குட்டி லைன் இருக்கிறது மில்லிமீட்டர், 0லேருந்து 1, 1லேருந்து 2, 2லேருந்து 3 அதெல்லாம் வந்து சென்டிமீட்டர் சொல்கிறோம். அப்போது அது வந்து அந்த டிவிஷன்ஸ் வந்து மில்லிமீட்டர். த வேல்யூ ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் மெயின் ஸ்கேல் டிவிஷன் இஸ் 1 மில்லிமீட்டர். ரொம்ப அந்த மெயின் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன அளவு எதுனா 1 மில்லிமீட்டர் தான். இந்த வெர்னியர் ஸ்கேல் there will be 10 டிவிஷன்ஸ். வெர்னியர் ஸ்கேல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 2லேருந்து 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10 டிவிஷன்ஸ் இருக்கும். நம்ம எப்படி மெயின் ஸ்கேலில் 0லேருந்து 1 வரைக்கும் 10 டிவிஷன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி வெர்னியர் ஸ்கேல்லையும் பார்த்தீங்கன்னா 10 டிவிஷன்ஸ் வந்து அதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். தேர்ஃபோர் அப்போ நம்ம இந்த லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இப்போ மெயின் ஸ்கேலில் ஒரு வேளை 1 மில்லிமீட்டர் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். 1 மில்லிமீட்டர் பை இந்த 10 டிவிஷன்ஸ் வரைக்கும் அது வந்து கோயின்சைட் ஆகிருக்கும், அதோட மேட்ச் ஆகிருக்கும். அப்போ அந்த 10ஓட டிவைட் பண்ணும்போது 0.1 மில்லிமீட்டர் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. அது சென்டிமீட்டரில் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 0.01 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆகுது. தென் ஜீரோ எரர். ஜீரோ எரர்னா என்னென்னா, unscrew the slider and move it to the left. இப்போது நம்ம அந்த ஸ்லைடர் என்ன பண்ணுறோம், மூவ் ஆகக்கூடியது இருக்கு இல்லையா, ஸ்லைடரை வந்து லூஸ் பண்ணிடுறோம். லூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடை அதை அப்படியே நகர்த்திட்டு வரும். such that both the jaws touch each other. இப்போ ரெண்டு ஜாவும் என்ன பண்ணுது, ஒன்றா ஒட்டிக்குது. Check whether the zero marking of the main scale coincides with that of the zero of the vernier scale. இப்போ ரெண்டு ஜாவும் ஒன்றா கொண்டு வந்து நம்ம சேர்த்து வச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சேர்த்து வைக்கும் போது வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஜீரோவும் நம்மளுடைய மெயின் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஜீரோவும் ஒன்றா இருக்கா, அந்த ரெண்டு முள்ளும் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். இஃப் தே கோயின்சைட் தென் தேர் இஸ் நோ ஜீரோ எரர். அப்போ ரெண்டு லைனும் மெயின் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஜீரோவும் வெர்னியர் ஸ்கேலில் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ஜீரோவும் ஒன்றா இருந்துச்சுன்னா அதில் எரர் இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் செட் டு ப்ராசஸ் ஜீரோ எரர். அப்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த வெர்னியர் கேலிப்பருடைய எரர் வந்து ஜீரோ எரர் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஜீரோ எரர் மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இந்த ஜீரோ எரர் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இஃப் தி ஜீரோ ஆஃப் தி வெர்னியர் இஸ் ஷிஃப்டட் டு தி ரைட் ஆஃப் தி மெயின் ஸ்கேல். இப்போது ஜீரோ வந்து ஒரு வேளை சப்போஸ் மெயின் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஜீரோக்கு ரைட்டில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் சைடு இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறோன்னா பாசிட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறோம்.
On the other hand, if the 0 of the vernier is shifted to the left, இப்போ vernier scale இருக்கக்கூடிய 0 வந்து மெயின் ஸ்கேலில் இருக்கக்கூடிய 0க்கு லெஃப்ட் சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறோம். பாசிட்டிவ் 0 எரர். இப்போ இந்த பாசிட்டிவ் 0 எரர் நெகட்டிவ் 0 எரர் என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ பாசிட்டிவ் 0 எரர் நம்ம என்னன்னு பார்த்தோம், வெர்னியருடைய 0 வந்து மெயின் ஸ்கேலுடைய 0க்கு ரைட் சைடில் இருக்கும்னு பார்த்தோமா, இந்த பிக்சரை பார்த்தா தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 0 இருக்கிறது வந்து மெயின் ஸ்கேல், கீழே இருக்கக்கூடிய 0 வந்து வெர்னியர் ஸ்கேல். அப்போது மெயின் ஸ்கேலுடைய 0க்கு ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேலுடைய 0 வந்து இருக்குது. அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாசிட்டிவ் 0 எரர் அப்படின்னு சொல்கிறோம். பாசிட்டிவ் 0 எரர் ஷோஸ் தி from the figure we can use the 0 of the vernier scale is shifted to the right. So இப்போ right side வந்துருச்சு இல்லையா. In this case the reading will be more than the actual reading. So இந்த மாதிரி ஒருவேளை நம்ம இதை வச்சு நம்ம அப்படியே ஜஸ்ட் அளந்துடுறோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ரீடிங்கை விட அதிகமாக இருக்கும் ரீடிங். ஏன்னா இது லெஃப்ட் சைடு அதை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி முன்னாடி போயிடுச்சு இல்லையா, அதனால் ஹென்ஸ் திஸ் எரர் ஷுட் பி கரெக்டட். இந்த எரரை வந்து இந்த தப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். இன் ஆர்டர் டு கரெக்ட் திஸ் எரர், இந்த எரரை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் விச் வெர்னியர் டிவிஷன் இஸ் கோயின்சைடட் வித் எனி ஆஃப் தி மெயின் ஸ்கேல் டிவிஷன். அப்போ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது எந்த மெயின் ஸ்கேலுடைய டிவிஷனும் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனும் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிச்சுட்டு in order to correct coinciding with any of the main scale division. Here 5th vernier division is coincided with the main scale division. அப்படியே பார்த்துட்டே வாங்க இந்த பிக்சரை. 1 2 3 4 5 5th main scale உடைய 5th வெர்னியர் டிவிஷன் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கேலுடைய டிவிஷனோட வந்து மேட்ச் ஆகிருக்கு. ஒரே மாதிரி கொஞ்சம் அது அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு இல்லையா. அந்த 5 அப்படின்னு காட்டியிருக்கிறது பாருங்கள், சேமாக இருக்குது. மற்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. அப்போ அது ரெண்டும் இப்போ ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ பாசிட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ எந்த லைனு எந்த மெயின் ஸ்கேலுடைய டிவிஷனும் எந்த வெர்னியர் ஸ்கேலுடைய டிவிஷனும் சேமாக இருக்குன்னு பார்த்துட்டோம். 5வது மெயின் ஸ்கேலுடைய 5ம் வெர்னியர் ஸ்கேலுடைய 5ம் இப்போ சேமாக இருக்குது. அப்போ இந்த எரர் வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா +5 இன்ட்டு எல்சி. எல்சினா இங்கே லீஸ்ட் கவுண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போது இந்த 5 என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணிக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு +5 இன்ட்டு நம்ம எல்சி ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 0.01 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போது இந்த இதுடைய பாசிட்டிவ் எரர் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா 0.05 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் இதுடைய பாசிட்டிவ் எரர். அண்ட் தி 0 கரெக்ஷன் இஸ் நெகட்டிவ். இப்போ இந்த 0 கரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். ஹென்ஸ் 0 கரெக்ஷன் இஸ் -0.05 சென்டிமீட்டர். ஏன்னா அதிகமாக போயிடுது இல்லையா, அப்போ அதிகமாக வரக்கூடிய அந்த ரீடிங்லேருந்து நம்ம 0.05 கழிச்சிக்கிறோம். ஏன்னா பாசிட்டிவ் எரர் தான், ஆனால் ஏன் பாசிட்டிவ் எரர்னா தாண்டி போயிடுச்சு அந்த அளவு. அப்போ அந்த அளவுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணி எடுத்துடுறோம். அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெகட்டிவில் காட்டுறாங்க. தென் நெகட்டிவ் 0 எரர் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை ஓனாக கூட எழுதலாம். நான் லுக் அட் தி ஃபிகர். இந்த ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா the 0 of the vernier scale கீழே இருக்கிறது தான் vernier scale. ஓகே, ஸோ 0 of the vernier scale is shifted to the left of the 0 of the main scale. அந்த மேலே இருக்கிறது மெயின் ஸ்கேல். அப்போ மெயின் ஸ்கேலில் இருக்கக்கூடிய 0க்கு வெர்னியர் ஸ்கேல் பாருங்கள், வெர்னியர் ஸ்கேலுடைய 0 வந்து மெயின் ஸ்கேலுடைய 0க்கு லெஃப்ட் சைடு இருக்குது. அப்போது அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அளவு வந்து கம்மியாயிடும். ஸோ தி obtained ரீடிங் வில் பி லெஸ் தென் தி ஆக்சுவல் ரீடிங். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ரீடிங் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆக்சுவல் ரீடிங்கை விட கொஞ்சம் கம்மியாகிட்டு தான் கிடைக்கும். ஏன்னா அது கொஞ்சம் முன்னாடியே போயிடுச்சு இல்லையா ஸ்கேலு. அதனால் டு கரெக்ட் திஸ் எரர் வி ஷுட் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் விச் வெர்னியர் டிவிஷன் இஸ் கோயின்சைடட் வித் எனி ஆஃப் தி மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஸோ அது நம்ம எப்படி பாசிட்டிவ் எரரில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இப்போ இதில் வந்து நம்ம கவனித்து பார்க்கணும் எந்த ஸ்கேல் வந்து மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்கேல் வந்து இங்கே மேட்ச் ஆகுது பாருங்கள். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் 6வது லைன் வந்து மேட்ச் ஆகுது மெயின் ஸ்கேல்லையும் வெர்னியர் ஸ்கேல்லையும். அப்போது 6th line is coincided. To find the negative error we can count back from 10. Hence the 4th line is coinciding. 10லேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படின்னா 4வது லைன் தான் வந்து கோயின்சைடாக இருக்குது, ஒன்றா சேர்ந்துருக்கு. therefore negative error is equal to -4 into LC. அப்போ which is equal to அங்கே 5 வந்து ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா முன்னாடி போயிடுச்சு. இங்கே 4 வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா இது வந்து பின்னாடி இருக்கிறதுனால மெயின் ஸ்கேலுடைய 0க்கு பின்னாடி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போ -4 into 0.01 so 0.04 centimeters. Then 0 correction is positive. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த 0.04 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா மெயின் ஸ்கேலுக்கு விட அது முன்னாடி போயிடுச்சு இல்லையா. அதனால் இதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிடுறோம், அதனால பாசிட்டிவ் ஆகிடுது. ஹென்ஸ் 0 correction is 0.04 centimeter. We can use Vernier caliper to find different dimensions of any familiar object. இந்த Vernier caliper எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா எந்த மாதிரியான ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் இருக்கக்கூடிய பொருளை வந்து நம்மளால் அளக்க முடியும். If the length, width and height of the object can be measured, வால்யூம் கேன் பி கேல்குலேட்டட். இப்போ ஒரு பொருளுடைய லென்த்து, அதோடைய வித்துனா
அடர்த்தி, அதோடைய ஹைட் மூணுத்தையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பொருளுடைய வேல்யூம் எவ்வளோ அது அடைச்சிக்கும், எவ்வளோ இடத்த வந்து அடைச்சிக்கோன்றத வேல்யூம் அடைச்சிக்கும் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் we could measure the inner diameter of the beaker using appropriate jaws as well as its depth. Using the depth probe we can calculate its inner volume. ஸோ இப்போ இந்த ஒரு உடைய பீக்கர் உடைய அளவை வந்து நம்ம அளக்க போகிறோம். எதை வச்சு அளக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெப்த்தை வந்து, அதாவது ஆழத்தை வந்து டெப்த் ப்ராப் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த டெப்த் ப்ராப்பை வச்சு நம்ம அளக்க முடியும். அப்ராப்ரியேட் ஜாஸ், அந்த நகரக்கூடிய அந்த ஜாஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த உள்ளுக்குள்ளே எவ்வளோ டயாமீட்டர் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அளந்து பார்க்க முடியும். டிஜிட்டல் வெர்னியர் கேலிப்பர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வெர்னியர் கேலிப்பர் பார்த்திங்கன்னா இந்த 0 எரர், பாசிட்டிவ் 0, நெகட்டிவ் 0 எரர், அது இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருந்தது. பட் இப்போ அப்படி இல்லை, டிஜிட்டலைஸ்டு வந்து இது வந்துருச்சு. அப்போ டிஜிட்டலைஸ்டு வந்ததுனால என்ன அப்படின்னா நம்ம அந்த 0 எரர்ஸ்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் லிவிங் இன் தி டிஜிட்டல் வேர்ல்டு அண்ட் தி டிஜிட்டல் வெர்ஷன்ஸ் ஆஃப் தி வெர்னியர் கேலிப்பர் ஆர் அவைலபிள் டுடே. இப்போ மார்க்கெட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு டிஜிட்டல் வெர்னியர் கேலிப்பர்ஸ் வந்து கிடைக்குது. டிஜிட்டல் வெர்னியர் கேலிப்பர்ஸ் ஹேஸ் தி டிஜிட்டல் டிஸ்பிளே ஆன் தி ஸ்லைடர். அது பாருங்கள், அந்த வெர்னியர் ஸ்கேலுக்கு பதிலாக இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் நம்ம வாட்ச்லலாம் எப்படி அந்த நம்பர் வருதோ அதே மாதிரி அதில் நம்பர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல தான் நமக்கு என்ன இருந்தது, வெர்னியர் ஸ்கேல் இருந்தது. இந்த நீளமாக இருக்கக்கூடியது மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேலில் ஸ்லைடு நகரக்கூடியது தான் வந்து இந்த வெர்னியர் ஸ்கேல் இல்லையா. ஸோ அந்த லைன்ஸுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணிட்டாங்க, டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துட்டாங்க. அப்படியே நம்ம நம்பர் அப்படியே பார்த்துக்கிற மாதிரி வந்துருச்சு. which calculates and displays the measured value. அளந்திருக்கக்கூடிய வேல்யூவை அது ரொம்ப ஈஸியாக நமக்கு எடுத்து காட்டிடுது. The user need not manually calculate the least count, 0 error. எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். லீஸ்ட் கவுண்டோ 0 எரரோ நம்ம கண்டுபிடிச்சி கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே நமக்கு டிஜிட்டலைஸ்டாகவே இப்போது காட்டிடுறாங்க. ஸ்க்ரூ காஜை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Screw gauge இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் 1.7ல். Screw gauge is an instrument that can measure the dimensions up to 1/100th of the millimeter or 0.01 millimeter. ஸோ 100ல் 1 அப்படி சொல்லுமா, அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸையும் கூட மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரூ காஜ் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகுது. With the screw gauge, it is possible to measure the diameter of a thin wire and thickness of the thin metallic plate. ஒரு மெட்டாலிக் பிளேட் இருக்குது அப்படின்னா அதோடைய திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ரொம்ப மெலீஸாக இருக்கக்கூடிய வயருடைய டயாமீட்டர் என்னன்னு சொல்லலாம். டயாமீட்டர் அப்படின்றது என்ன, ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் ஒரு லைன் போட்டு அதுதான் டயாமீட்டர் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது ரொம்ப மெலீஸாக இருக்கக்கூடிய வயருடைய டயாமீட்டரையும் கூட இந்த ஸ்க்ரூ காஜ் வந்து நமக்கு சொல்லும். Description of screw gauge. ஒரு ஸ்க்ரூ காஜ்னா என்ன அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க பாருங்கள். The screw gauge consists of a U-shaped metal frame. இந்த பிக்சரை பார்த்து அப்படியே இதை நம்ம அப்படியே புரிஞ்சுக்கலாம். யூ ஷேப்பில் யூ மாதிரி கீழே அந்த மெட்டல் ஃப்ரேம் ஒன்று இருக்குது பாருங்கள், அது இருக்கும். ஹாலோ சிலிண்டர், ஹாலோனா உள்ளே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அது ஹாலோ காலியாக இருக்குது சொல்கிறோமா, தட் இஸ் ஹாலோ சிலிண்டர் இஸ் அட்டாச்ட் டு ஒன் எண்ட் ஆஃப் தி ஃப்ரேம். இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கிற ஃப்ரேமோட அந்த ஹாலோ சிலிண்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு பக்கம் இதோடைய எண்டு, இன்னொரு பக்கம் அந்த சிலிண்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. Grooves are cut on the inner surface of the cylinder. அந்த சிலிண்டருடைய உள்ள இன்னர் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா grooves வந்து கட் பண்ணியிருக்காங்க. grooves வந்து அந்த ஸ்க்ரூவில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக இருக்கும் இல்லையா, ரவுண்டாக சுற்றுறதுக்கு ஸ்க்ரூ சுற்றும் போது லைனாக இருக்கும் இல்லையா, வெட்டி வச்சுருக்க மாதிரி இருக்கும், அதுதான் grooves. ஸோ இந்த சிலிண்டருடைய இன்னர் சர்ஃபேஸில் இந்த grooves வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்க்ரூ வந்து உள்ளே பாஸ் பண்ணி உள்ளே போகிறதுக்காக இந்த இது வந்து பண்ணியிருக்காங்க. ஆன் த சிலிண்டர் parallel to the axis of the screw. சிலிண்டருக்கு மேலே இப்போது இந்த ஸ்க்ரூவுடைய ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரூ பயணம் பண்ணக்கூடிய அந்த இடம், அதுக்கு பேரலாக there is a scale which is graduated in millimeter. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பேரலன்னா பக்கத்துலேன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு பேரலாக பாருங்கள், அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்கேல் கிராஜுவேட் பண்ணியிருக்காங்க. அந்த நமக்கு அதில் தெரிந்து பாருங்கள், பேரலர் ஒரு ஸ்லீவ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கேல் எதில் குறிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா மில்லிமீட்டரில் குறிச்சிருக்காங்க. இட் இஸ் கால் பிட் ஸ்கேல். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிட் ஸ்கேல், பிஎஸ் அப்படின்னு சொன்னால் பிட் ஸ்கேல். ஒன் எண்ட் ஆஃப் தி ஸ்க்ரூ இஸ் அட்டாச்ட் டு த ஸ்லீவ். இப்போ அடுத்த ஸ்க்ரூவுடைய அடுத்த எண்டு எதோட அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த பேரலர் ஆர் ஸ்லீவ் சொல்கிறோமா, இதோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. த ஹெட் ஆஃப் தி ஸ்லீவ்,
timbal is divided into 100 division. அதோட ஹெட் பாருங்க, அதில் பார்த்தீங்கன்னா 100 டிவிஷன் சுற்றுற மாதிரி இருக்கு இல்லையா. டிம்பிள் இந்த பிக்சரில் காட்டுறாங்க பாருங்கள். டிம்பிள் அப்படின்றது அந்த ரவுண்டாக இருக்கக்கூடியது. அந்த ரவுண்டாக சுற்றி அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு சில மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது என்னென்னா 100 டிவிஷன் அதில் அந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா 100 லைன்ஸ் அதில் இருக்கும். இதுதான் என்ன சொல்கிறோம், இந்த டிம்பிளில் தான் என்ன சொல்கிறோம், 100 டிவிஷன் பண்ணியிருக்கிறது தான் நம்ம ஹெட் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல 2 ஸ்கேல் இருக்குது. ஒன்று இந்த பேரலர் ஆர் ஸ்லீவ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மில்லிமீட்டர்ஸில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்கேலு. இன்னொன்று இந்த ரவுண்டை இப்படி சுற்றும் போது அந்த ரவுண்ட் அப்படியே சுற்றும், அதில் 100 டிவிஷன்ஸ் இருக்குன்றாங்க. அதை வந்து ஹெட் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். த எண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ ஹேஸ் அ பிளெயின் சர்ஃபேஸ் ஸ்பிண்டில். கடைசியாக இந்த ஸ்க்ரூவுடைய எண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டல் அப்படின்னு நாங்கள் காட்டியிருக்காங்க பாருங்கள் பிக்சரில். ஸோ அது ஒரு பிளெயினான ஒரு சர்ஃபேஸ். அ ஸ்டட் அன்வில் அப்படின்றது அந்த ஒரு ஸ்டெட் மாதிரி, அது போய் ஒரு பொருள் வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு நெட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இஸ் அட்டாச் தி அதர் எண்ட் ஆஃப் தி ஃப்ரேம். அந்த யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரேமில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பிண்டல் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த அன்வில் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. just opposite to the tip of the screw. அந்த ஸ்க்ரூவுக்கு முனையில் அந்த anvil வந்து இருக்குது. The screw head is provided with the ratchet arrangement safety device. இப்போ இந்த ஸ்க்ரூக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ratchet arrangement அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சேஃப்டியாக இருக்கிறதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. To prevent the users from exerting under pressure. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி அதை டைட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த இது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. Using the screw gauge. இந்த screw gauge நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, the screw gauge works on the principle that when a screw rotates in a nut, the distance moved by the tip of the screw is directly proportional to the number of rotations. இப்போ screw gauge நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸ்க்ரூவை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஸ்க்ரூன்றது இந்த டிம்பிள் மாதிரி இருக்கிற இடத்துல அந்த ஸ்க்ரூ அப்படியே ரொட்டேட் ஆகலாம். இந்த யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய இடத்துல அது அப்படியே க்ளோஸாக கிட்ட வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா, இப்போ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது இல்லையா, இது நம்ம ஸ்க்ரூ அப்படியே இது பண்ணிட்டு வரும்போது அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே மூவ் ஆகிட்டு அந்த ஸ்க்ரூவோட டிப்பை வந்து அது டைரக்ஷனலி ப்ரொபோஷனல். எதுக்கு அது டைரக்ஷனலி ப்ரொபோஷனல் அப்படின்னா, எத்தனை ரொட்டேஷன்ஸ் ஆயிருக்கு, அந்த 100 டிவிஷன்ஸ் வந்திருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல எத்தனை ரொட்டேஷன்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத இது ஸ்ட்ரைட்டாக நமக்கு காட்டும். pitch of the screw அப்படின்னா என்னென்னா, the pitch of the screw is the distance moved by the tip of the screw. அந்த ஸ்க்ரூவுடைய டிப்பு எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு அப்படின்ற சொல்கிறது தான் வந்து pitch of the screw. For one complete rotation of the head. அந்த ஹெட் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரொட்டேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே மறுபடி வந்து முடியுதோ அந்த ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் பிட்ச் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஈக்குவல் டு 1 millimeter in typical screw gauge. ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரூ காஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுடைய இது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 millimeter அளவுக்கு அது நகர்ந்துருக்கும். pitch of the screw உடைய ஃபார்முலா பாருங்கள். distance moved by the pitch. ஒரு pitchலுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ மூவ் ஆயிருக்கோ அதோட நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் பை ஹெட் ஸ்கேல் எத்தனை முறை ரொட்டேட் ஆச்சு அப்படின்றத நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு pitch of the screw வந்து கிடச்சிரும். least count of the screw gauge. The distance moved by the tip of the screw for the rotation of one division on the head scale is called the least count of the screw gauge. ஒரு அந்த ஸ்க்ரூவுடைய டிப்பு போய் இது பண்ணுறதுக்கு ஒரு டிவிஷன் அந்த ஹெட் ஸ்கேலில் ஒரு டிவிஷன் மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நம்ம லீஸ்ட் கவுண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்சி இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் ஒன் ஸ்மாலஸ்ட் பிட் ஸ்கேல் ரீடிங். ரொம்ப சின்ன ஒரு பிட் ஸ்கேலுடைய ரீடிங் என்ன அப்படின்னா அது மேலே எழுதிட்டா டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேல் டிவிஷன் ஏற்கனவே நம்ம 100ன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது பிட் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் டிவிஷன் என்ன 1 தான். நமக்கு ஹெட் ஸ்கேலில் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் எவ்வளோ 100. அப்போ 1/100 இஸ் ஈக்குவல் டு 0.01 millimeter. அப்போது ஸ்க்ரூ காஜுடைய லீஸ்ட் கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 0.01 millimeter. ஜீரோ எரர் ஆஃப் தி ஸ்க்ரூ காஜ் நம்ம வெர்னியர் கேலிப்பரில் பார்த்த மாதிரி இதுலேயும் வந்து ஜீரோ எரர் அப்படின்றது ஒன்று இருக்குது. when the movable stud of the screw and the opposite fixed stud of the screw area brought into contact. இப்போ இந்த ஸ்பிண்டலும் அவிலையும் சொல்கிறாங்க. இப்போ ஸ்பிண்டலும் அவிலும் ரெண்டும் இப்போ ஒன்றா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காண்டாக்டில் வந்துருச்சு, நடுவில் எந்த பொருளும் நம்ம வைக்கலை, ஜஸ்ட் அதை கொண்டு வந்து ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம். இஃப் தி ஜீரோ ஆஃப் தி ஹெட் ஸ்கேல் கோயின்சைட்ஸ் வித் தி பிட் ஸ்கேல் ஆக்சிஸ் தெர் இஸ் நோ ஜீரோ எரர்.
நம்ம இந்த பிட் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஜீரோவும் நம்ம ஹெட் ஸ்கேலில் 100 டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஜீரோவும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஜீரோ எரர்னு அர்த்தம். எந்த தப்பும் அந்த ரீடிங்கில் வராது. அதான் ஜீரோ எரர். எரர்னால் தப்பான ரீடிங்ஸ். ஸோ எந்த எரரும் அதில் இல்லைன்னு அர்த்தம். பாசிட்டிவ் ஜீரோ எரர்னா என்னது? when the movable stud of the screw and the opposite fixed stud on the frame are brought into contact. இப்போ மறுபடியும் அது ரெண்டுத்தையும் ஒன்றா கொண்டு வந்து இணைக்கும் போது ஸ்பிண்டலையும் ஆன்விலையும் ஒன்றா கொண்டு வந்து இணைக்கும் போது the zero of the head scale lies below the pit scale. பிட் ஸ்கேலுடைய ஜீரோவுக்கு கீழே ஹெட் ஸ்கேலுடைய ஜீரோ வந்துருச்சுன்னா இங்கே ஹெட் ஸ்கேல்ன்றது என்னது? அந்த ரவுண்டாக திருப்புற இடம், டிம்பிள் இருக்கக்கூடிய இடம். அது அந்த ஜீரோ வந்து பிட் ஸ்கேலுடைய அந்த பேரலில் இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா அதை விட கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பாசிட்டிவ் ஜீரோ எரர். த ஜீரோ எரர் இஸ் பாசிட்டிவ். ஸோ அந்த ஜீரோ கீழே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நம்ம பாசிட்டிவ் எரர் அப்படின்றோம். ஹியர் தி 5th டிவிஷன் of the head scale coincides with the pit scale axis. இப்போ இந்த பிக்சரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ பாருங்கள் ஹெட் ஸ்கேலுடைய 10க்கு கீழே வந்திருக்கு. அப்போ எது இந்த இடத்துல ஒன்றா சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5வது டிவிஷனில் இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கு. இப்போ 10 பாருங்கள் மேட்ச் ஆகலை, ஜீரோவும் மேட்ச் ஆகலை. ஸோ 5வும் நம்ம அந்த ரொட்டேட் பண்ணக்கூடிய இதில் இருக்கக்கூடிய அந்த 5வும் இந்த பிட் ஸ்கேல்லையும் நமக்கு கோயின்சைடாக இருக்குது, ஒன்றா சேர்ந்துருக்குது அந்த ரெண்டு லைன்ஸு. தென் த ஜீரோ எரர் இஸ் பாசிட்டிவ் அண்ட் இஸ் கிவன் பை. இப்போ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஜீரோக்கு மேலே வந்துருச்சு. இந்த பிட் ஸ்கேலுடைய ஜீரோக்கு இது கீழே வந்துருச்சு இல்லையா, பிலோன்னு தான் பார்த்தோம் நம்ம. ஸோ பிட் ஸ்கேலுடைய ஜீரோ வந்து இங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ஜீரோ, கீழே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஜீரோ பார்த்திங்கன்னா நமக்கு ஹெட் ஸ்கேலுடைய ஜீரோ. அப்போ ஹெட் ஸ்கேலுடைய ஜீரோ இப்போ கீழே வந்துருச்சு. அப்போது இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஜீரோ எரர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் n இன்ட்டு எல்சி வேர் n இஸ் த ஹெட் ஸ்கேல் கோயின்சைட்ஸ். எந்த இடத்துல ஹெட் ஸ்கேல் வந்து ஜாயின் ஆகுதோ சேம் ஈக்குவலாக இருக்குதோ அதுதான் வந்து நம்ம கோயின்சிடென்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே 5 தான் வந்து நமக்கு சேமாக ரெண்டு ஸ்கேலுடைய 5 வந்து காண்டாக்டாக இருக்குது. அப்போ இந்த ஸ்கேல் ஜீரோ எரர் இஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு 0.01. இங்கே லீஸ்ட் கவுண்ட் வந்து நமக்கு 0.01 பார்த்தோம், 1/100 டிவைட் பண்ணோம் இல்லையா. இப்போ 5 இன்ட்டு 0.01 இஸ் ஈக்குவல் டு 0.05 மில்லிமீட்டர். ஸோ தி எரர் கரெக்ஷன் இஸ் மைனஸ். இங்கே ப்ளஸில் வரும்போது நமக்கு எரர் கரெக்ஷன் பண்ணும்போது மைனஸில் வரணும். அப்போ மைனஸ் 0.05 மில்லிமீட்டர். ஏன்னா அதை விட அதிகமாக போயிடுச்சு. அப்போ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் இல்லையா அப்படின்றத அந்த புரிஞ்சுட்டு நமக்கு படிச்சிங்கன்னா அது ரொம்பவே ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். தென் நெகட்டிவ் ஜீரோ எரர் when the plane surface of the screw and the opposite plane stud on the frame are brought into contact. இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரூ அப்படியே மறுபடியும் நம்ம அப்படியே காண்டாக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது இப்போ இந்த பிக்சர்லையும் கிளியராக இருக்கும் பாருங்கள். ஹெட் ஸ்கேலுடைய ஜீரோ வந்து பிட் ஸ்கேலுடைய ஜீரோக்கு மேலே இருக்குது. ஹெட் ஸ்கேல்ன்றது அந்த ரவுண்டாக இருக்கிறதுக்கு 0, 95, 90 எல்லாம் காட்டிருக்காங்களா, அதுதான் வந்து நம்ம ஹெட் ஸ்கேல் சொல்கிறோம். இந்த பக்கம் இருக்கிறது பிட் ஸ்கேல் சொல்கிறோம். ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ பாருங்கள் மேலே தெரியுது. நான் இந்த ரெண்டு பிக்சர் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அது உங்களுக்கு புரிஞ்சிடும். if the zero of the head scale lies above the pit scale ஜீரோவை விட இப்போ ஹெட் ஸ்கேல் ஜீரோ மேலே இருக்குது பாருங்கள். அப்போது இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் தி 95th டிவிஷன். எந்த டிவிஷன் இப்போ ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கு பாருங்கள். பிட் ஸ்கேலுடைய டிவிஷனும் ஹெட் ஸ்கேலுடைய டிவிஷன் பார்த்தீங்கன்னா இந்த 96 தான் வந்து ஒன்றா இருக்குது. மேலே வந்து 5 தான் ஒரே லைனாக ஜாயினாக இருந்துச்சுங்க. 95 டிவிஷன் வந்து ஒன்றா இருக்குது பிட் ஸ்கேலோட. தென் தி ஜீரோ எரர் இஸ் நெகட்டிவ் அண்ட் திஸ் கிவன் பை. அப்போது நமக்கு நெகட்டிவ் ஜீரோ எரர் வருது. அப்போது ஜீரோ எரர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 100 மைனஸ் n இன்ட்டு எல்சி. அப்போ மைனஸ் 100 இங்கே n வந்து நமக்கு என்னது கோயின்சிடென்ஸ் வந்து 95. அப்போ 100 மைனஸ் 95 இன்ட்டு எல்சி. 100ல் 95 போச்சுன்னா 5 இன்ட்டு எல்சி வந்து 0.01 நமக்கு. ஸோ 0.05 மில்லிமீட்டர். இங்கே ஜீரோ கரெக்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எரர் நெகட்டிவாக இருக்கும்போது கரெக்ஷனில் நம்ம ப்ளஸ் பண்ணணும். எரர் பாசிட்டிவாக வரும்போது கரெக்ஷனில் நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை வச்சு இதை நம்ம பண்ணுறோம். மெஷரிங் மாஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மெஷரிங் மாஸ், இங்கே மாஸ் அப்படின்றது வெயிட்னு அர்த்தம், எவ்வளோ அளவு இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மெஷரிங் மாஸ். வி காமன்லி யூஸ் த டேர்ம் வெயிட் விச் இஸ் ஆக்சுவலி த மாஸ். ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு சொல்கிறோமோ அதுதான் நம்ம மாஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் சின்ன வேரியேஷன் இருக்குது மாஸ்க்கும் வெயிட்டுக்கும், அது பார்க்கலாம் நெக்ஸ்ட் இதில். many things are measured in terms of mass in the commercial world. நம்மளுடைய அன்றாட கமர்ஷியல் வேர்ல்டில் கடையிலலாம் போய் வாங்கும்போது மாஸ் அப்படிங்கிற டேர்மை வச்சு தான் நம்ம வந்து அதை மெஷர் பண்ணுறோம், அளந்து சொல்கிறோம். the SI unit of mass is kilogram. மாஸுடைய SI யூனிட் என்னன்னா கிலோகிராம், kg.
In any case, the units are based on its item purchased. எந்த ஒரு பொருள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்தந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரியான யூனிட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். லிக்விடாக இருந்தால் லிட்டர்ஸில் வாங்குவோம், லென்த் அளக்கிறதா இருந்தால் மீட்டர்ஸில் வாங்குவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்குகிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி அந்த யூனிட்ஸ் வந்து அமையும். For example, we buy gold in grams or milligrams. Gold வாங்கும்போது கிராமில் இல்லைனா மில்லிகிராமில் வாங்குகிறோம். மெடிசன் வாங்கும்போது மில்லிகிராமில் வாங்குகிறோம். ப்ரொவிஷன்ஸ் வாங்கும்போது, ப்ரொவிஷன்ஸ்னால் இங்கே மளிகை சாமான்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராம்லேயும் கிலோகிராம்லேயும் வாங்குகிறோம். அண்ட் எக்ஸ்பிரஸ் கார்கோ இன் டன்ஸ், டன் கணக்கில் ரொம்ப பெரிய அளவில் வரக்கூடிய பொருட்களாக இருந்தால் டன் கணக்கில் நம்ம சொல்கிறோம். Can we use the same instrument for measuring the above listed item? மேலே இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமுக்கும் நம்ம ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டால் நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. Different measuring devices have to be used for items of smaller and larger masses. சின்ன அளவு நம்ம அளக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டிவைஸும், பெரிய அளவு அளக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான டிவைஸும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்க்க போகிறோம். காமன் பேலன்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் வந்து பீம் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இது நம்ம கடைகளில் பார்த்துருப்போம். பழைய மெத்தட், இப்போ இந்த மெத்தட் அதிகமாக இல்லை. பீம் பேலன்ஸ் கம்பேர்ஸ் தி சாம்பிள் மாஸ் வித் தி ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மாஸ். இங்கே ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மாஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த ஒரு பக்கம் அளவு வைப்பாங்க இல்லையா, 50 கிராம் பட்டு, அந்த அயர்னில் இருக்கும் இல்லையா, இரும்பில் இருக்கும் 1 கிராம் பட்டுலாம் சொல்லுவாங்க. இப்போ அது இல்லை, பட் இருந்தது அப்போல்லாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மாஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு பக்கம் ஏற்கனவே தெரிஞ்ச அளவு வச்சுட்டு அதுக்கு ஈக்குவலாக ரைஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒன்று வச்சு அளந்து கொடுப்பாங்க. இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மாஸ் வந்து எதுலெல்லாம் இருக்கும்னு பாருங்கள். 5 kg, 10 கிராம், 20 கிராம், 50 கிராம், 100, 200, 500, 1 kg, 2 kg, 5 kg, இத்தனை அளவுகள்லையும் அந்த ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மாஸ் வந்து இருக்கும். அந்த அளவு பட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து வச்சுருந்தாங்க. திஸ் பேலன்ஸ் கேன் மெஷர்ட் மாஸ் அக்யூரேட்லி அப் டு 5 kg. இந்த பேலன்ஸ், இந்த மாதிரியான வெயிட் தராசு வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ வரைக்கும் நம்ம வெயிட்டை வந்து அளந்துக்கலாம். தென் ஃபிசிக்கல் பேலன்ஸ். திஸ் பேலன்ஸ் இஸ் யூஸ்ட் இன் லேப்ஸ் அண்ட் இன் சிமிலர் டு தி பீம் பேலன்ஸ். இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா லெபார்ட்ரிஸ், சயின்ஸ் லேபெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே அந்த மாதிரியான லேப்ஸில் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இது பார்க்குறதுக்கு நமக்கு பீம் பேலன்ஸ் மாதிரியே தான் இருக்கும். பட் இட் இஸ் a lot more sensitive and can measure masses of object correct to the milligram. ஆனால் அதை விட ரொம்ப துல்லியமான ஒரு அளவை சொல்லக்கூடியது. பீம் பேலன்ஸை விட ஃபிசிக்கல் பேலன்ஸ் ரொம்ப துல்லியமான அளவை சொல்லும். அண்ட் ஈவன் மில்லிகிராம்ஸை கூட நம்மளால் அதை இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸால் நம்மளால் அளக்க முடியும். Standard reference masses used in this physical balance, or இப்போ அந்த நம்ம இன்னொரு ஃபிசிக்கல் பேலன்ஸில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமா, அந்த மாதிரி இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா 10 மில்லிகிராம், 20, 50, 100 மில்லிகிராம், 200, 500, 1, 2 மில்லிகிராம்ஸ்லன்னு சொன்னால் 10, 20, 50, 100, 200, 500. இதே கிராமில் இதில் யூஸ் பண்ணக்கூடிய அளவுகள் பார்த்திங்கன்னா 1, 2, 5, 10, 20, 50, 100, 200 கிராம்ஸ்க்கு உண்டான அந்த ஏற்கனவே தெரிஞ்ச அந்த மாஸை வந்து நம்ம வச்சுருப்போம். தென் டிஜிட்டல் பேலன்ஸ். நவடேஸ் இப்போது நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் பேலன்ஸ் தான். வெஜிடபிள் ஷாப்பு, ஃப்ரூட் ஷாப்பாக இருந்தாலும், ப்ரொவிஷன் ஷாப்பாக இருந்தாலும், எல்லா இடத்துலையும் நமக்கு இப்போ இதுதான் வந்து நிறைய அவைலபிள். நவடேஸ் ஃபார் அக்யூரேட் மெஷின், ரொம்ப துல்லியமாக இருக்கும் இந்த டிஜிட்டல் பேலன்ஸ். டிஜிட்டல் பேலன்ஸ் ஆர் யூஸ்ட் விச் மெஷர் மாஸ் அக்யூரேட்லி ஈவன் அப் டு அ ஃபியூ மில்லிமீட்டர்ஸ். ரொம்ப சின்ன அளவு, மில்லிமீட்டர் அளவாக இருந்தாலும் கூட இது வந்து நமக்கு அளந்து கொடுக்கும். த லீஸ்ட் வேல்யூ பீயிங் 10 கிராம்ஸ், 10 மில்லிகிராம்ஸ், 10 மில்லிகிராம் அளவு கூட இந்த டிஜிட்டல் பேலன்ஸால் நம்மளால் அளக்க முடியும். திஸ் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் இஸ் easy to handle and commonly used in jewelry shops and labs. இந்த டிஜிட்டலைஸ்டு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வந்து கோல்டு ஷாப்பில், லெபார்ட்ரிஸில் எல்லாம் வந்து நம்ம இதை பயன்படுத்துகிறோம். ஸ்ப்ரிங் பேலன்ஸ். This balance helps us to find the weight of an object. இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸால் நமக்கு என்ன யூஸ்னா, ஒரு பொருளுடைய அளவு வெயிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நமக்கு சொல்லும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஸ்ப்ரிங் ஃபிக்ஸ்ட் அட் 1 end. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வந்து இதில் மாட்டி வச்சுருப்பாங்க, இதில் வந்து இணைச்சிருப்பாங்க. அண்ட் அ ஹூக் அட்டாச் டு தி ராட் அட் தி அதர் end. இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா ஹூக் இருக்கும். ஸோ ரைட் சைடில் அந்த பிக்சருடைய ரைட் சைடில் மேலே ஸ்ப்ரிங் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹூக் மாதிரி, எஸ் மாதிரி அந்த ஹூக் மாட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது இருக்கும். இட் ஒர்க்ஸ் பை ஹூக்ஸ் லா. இது எந்த ஒரு லா படி இது ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் லா அப்படிங்கிற லா படி ஒர்க் பண்ணுது. அந்த ஹூக்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட்ஸ் தட் த அடிஷன் ஆஃப் வெயிட் ப்ரொடியூசஸ் அ ப்ரொபோர்ஷனல்
இன்க்ரீஸ் இன் த லென்த் ஆஃப் தி ஸ்ப்ரிங். எந்த அளவுக்கு வெயிட்டை நம்ம போடுறோமோ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்ப்ரிங்கு எந்த அளவுக்கு இழுக்கப்படுது, அந்த ஸ்ப்ரிங்குடைய அளவு எவ்வளோ நீளமாக வருது அப்படின்றத பொறுத்து இந்த அளவை வந்து இது சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஹூக்ஸ்லாம். A pointer is attached to the rod. இந்த ராடில் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டர் ஸ்கேல் மாதிரி அதில் போட்டிருப்பாங்க பாருங்கள், which slides over the graduated scale on the right. ஸோ அந்த ஒரு பாயிண்டர் இருக்கும். நம்ம அந்த அளவு இந்த ஸ்ப்ரிங்கில் இதில் கொக்கியில் ஹூக்கில் மாட்டிட்டோம், ஏதாவது ஒரு 5 kg பேக் ஏதாவது மாட்டிட்டோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அளவு அப்படியே அந்த ஸ்கேலில் அப்படியே முள் மாதிரி ஒன்று இருக்கும், அப்படியே கீழே இறங்கிட்டே வரும். எந்த அளவு எவ்வளோ வெயிட்ன்றதை அதில் காட்டும். அதான் ஸ்லைட் ஓவர்னால் அதில் அப்படியே நகர்ந்து வரும்னு அர்த்தம். ஓவர கிராஜுவேட்டட் ஸ்கேல் ஆன் தி ரைட். கிராஜுவேட்டட் ஸ்கேல்னால் அளந்து நம்ம குறித்து வச்சுருக்காங்களே அதான் கிராஜுவேட்டட் சொல்கிறோம். ஸோ ரைட் சைடில் அதில் கிராஜுவேட் குறித்து வச்சுருப்பாங்க, அதில் அப்படியே அது மூவ் ஆகி அந்த முள் மாதிரி ஒன்று மூவ் ஆகி எவ்வளோ அளவு இருக்குன்னு சொல்லி காட்டும். த ஸ்ப்ரிங் எக்ஸ்டென்ஸ் அக்கார்டிங் டு த வெயிட் அட்டாச்சு டு த ஹூக். எந்த அளவுக்கு வெயிட்டை வந்து இந்த ஹூக்கில் மாட்டி வச்சுருக்கோமோ அதை பொறுத்து இந்த ஸ்ப்ரிங் வந்து அப்படியே இழுத்துட்ருக்கோம். அந்த பாயிண்டர் ரீட்ஸ் த வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆன் த ஸ்கேல். அந்த பாயிண்டர் வந்து இது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட் அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ்க்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாஸ்னால் என்ன, வெயிட்னா ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் சேம் தான், ஆனால் கொஞ்சம் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன். அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். மாஸோட யூனிட் வந்து ஸ்மால் m. மாஸ் இஸ் அ குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் அன் பாடி. ஒரு உடம்புக்குள்ளே எத்தனை மேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து மாஸ். இப்போ எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து மாஸ் அப்படிங்கிறோம். weight வந்து W அது யூனிட் இஸ் தி நார்மல் ஃபோர்ஸ் n exerted by the surface on the body to balance against gravitational pull on the object. இங்கே வெயிட் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக ஒரு ஃபோர்ஸ் இந்த கிராவிடேஷ்னல் புல்லுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு ஃபோர்ஸை கொடுத்து அந்த பாடியை பேலன்ஸ் பண்ணுது அப்படின்றது தான் வெயிட். அப்போ மாஸ்ன்றது எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அது மாஸு. வெயிட் அப்படின்னா கிராவிடேஷ்னல் புல்லுக்கு ஏற்ற அளவுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து நார்மலான ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடிக்கு தேவைப்படுது, அதுதான் வந்து வெயிட். ஸோ கிளியராக இருக்கணும். இந்த கேஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் ஸ்கேல், இப்போ நம்ம ஸ்ப்ரிங் பேலன்ஸ் படித்தோம் இல்லையா, the tension in the spring balance the gravitational pull on the object. இந்த spring balance எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படின்னா gravitational pull அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த இது வந்து ஒர்க் பண்ணுது. when a man is standing on the surface of the earth or floor, இப்போ பூமி மேலேயோ தரை மேலேயோ நம்ம நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், the surface exerts a normal force on the body which is equivalent to the gravitational force. the gravitational forceக்கு ஈக்குவலாக ஒரு நார்மலான ஃபோர்ஸ் வந்து நம்ம உடம்பும் வந்து செலுத்துது, கொடுக்குது. the gravitational force acting on the object is given by mg. எந்த அளவுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு உடம்பு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் மேலே செலுத்துது அப்படின்றத வந்து எந்த ஃபார்முலாவில் வச்சு சொல்கிறாங்கன்னா mg அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க. இந்த m இன்ட்டு g அப்படின்னா என்னென்னா, mன்றது மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், ஒரு பொருளுடைய மாஸ் அளவு. ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஜி அப்படின்னா எந்த அளவுக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்றது தான் ஸ்மால் ஜி. த புல் ஆஃப் கிராவிட்டி ஆன் த மூன் இஸ் 1/6 times weaker than that of the earth. இப்போ நம்ம மூணில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூணில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்திக்கும் பூமி மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்திக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மடங்கு வந்து அங்கே மூணில் கம்மியாக இருக்கும் நம்ம பூமியை விட. அங்கே 6 மடங்கு, மூணில் வந்து 6 மடங்கு வந்து கம்மியாக இருக்கும். This causes the weight of the object on the moon to be less than that on the earth by 6 times. இங்கே நம்மளால் பூமி மேலே ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியும், நடக்க முடியும், செய்ய முடியும். ஆனால் மூணில் போயிட்டால் அவங்களால வாக் பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரி ஃப்ளை ஆகிற மாதிரி மிதக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அது என்ன காரணம்னா, நம்ம மூணுக்கு போயிட்டால் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய வெயிட், அந்த புல், அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னா குறைய ஆரம்பிச்சிடுது. எந்த அளவுக்கு குறையுது அப்படின்னா 6ல் 1 பங்கு, 1/6 times, 6 மடங்கு நம்மளுடைய வெயிட் என்ன ஆகுதுன்னா மூணுக்கு போகும்போது குறைஞ்சிடுது. ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம பூமியில் ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு ஆர்டினரியாக நடக்கிற மாதிரி செய்ய மாதிரியெல்லாம் மூன் மேலே நம்மளால் செய்ய முடியறதில்ல. ஆனால் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் குறையுமான்னு பார்த்தா குறையாது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மாசுன்னு சொல்கிறோம். இங்கே வெயிட்ன்றது என்னது, கிராவிடேஷ்னல் புல். இந்த கிராவிடேஷ்னல் புல்லுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புல செலுத்தக்கூடிய ஃபோர்ஸை தான் வந்து நம்ம வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பூமியில் இருக்கிறதுக்கும் நீங்கள் மூணில் போகிறதுக்கும் உங்களோட வெயிட் பார்த்திங்கன்னா 6 மடங்கு குறைச்சி காட்டும். இங்கே 6 kg இருக்குன்னா அங்கே 1 kg தான் காட்டும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் தி மூன் இஸ், மூன் மேலே
இந்த கிராவிடேஷனல் புல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.63 meters per second தான் இருக்கும். இஃப் தி மாஸ் ஆஃப் தி மேன் இஸ் 70 kg, இப்போது ஒரு ஆளுடைய வெயிட் வந்து 70 kgன்னு வச்சுக்கோங்களேன். தென் ஹிஸ் வெயிட் ஆன் தி எர்த் இஸ் 686 Newton. அவருடைய வெயிட் எவ்வளோ இருக்கும்? இப்போ 70 கிலோ இருக்கிற ஒரு பர்சனுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 686 நியூட்டன். இங்கே ஏன் நியூட்டனில் கொடுக்குறாங்கன்னா வெயிட்ன்றது ஃபோர்ஸ் தானே சொல்கிறோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு செலுத்தக்கூடிய ஃபோர்ஸ் தானே சொல்கிறோம். அதனால தான் 686 நியூட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆன் தி மூன் இஸ் 114 நியூட்டன். அதே 70 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மூனில் போய் பார்த்தா இதுலேருந்து 6 மடங்கு குறைவாக இருக்கும்னு சொல்லி படித்தோம் இல்லையா? அப்போது மூன் மேலே அவருடைய வெயிட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 114 நியூட்டன் தான் இருக்கும். பட் திஸ் மாஸ் இஸ் ஸ்டில் 70 kg ஆன் தி மூன். ஆனால் அவருடைய மாஸ் இங்கே இருந்தாலும் அதே 70 கிலோ தான், மூணுக்கு போனாலும் அதே 70 கிலோ தான். மாஸுக்கும் வெயிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து 5 மார்க்ஸ் கொஷனில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டேபிளர் காலம் கொடுத்தாவே அது மோஸ்ட்லி 5 மார்க்ஸ் கொஷின்ஸில் வரும். ஃபஸ்ட்டு மாஸ்னால் என்னென்னா, மாஸ்ன்றது என்னது, நம்ம ஒரு பொருளில் இருக்கக்கூடிய எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இருக்கோ அதுதான் வெயிட் மாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மாஸ் அப்படின்றது இங்கே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி நமக்கு. அதே வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி. ஏன்னா ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் செலுத்தக்கூடியது அதுதான் வந்து வெயிட்டு. மாஸ் அப்படின்றது மேக்னிடியூட் அலோன் ஸ்கேலார் குவான்டிட்டி. மாஸுக்கு வந்து மேக்னிடியூடு மட்டும்தான் இருக்கும், இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆனால் இந்த வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்னிடியூடும் இருக்கும், அதுக்குண்டான டைரக்ஷனும் இருக்கும், எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் செலுத்துது அப்படின்றதையும் இது சொல்லும். அதனால இது வெக்டார் குவான்டிட்டி. மாஸ் வந்து அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் இட் இந்த பாடி. எந்த அளவுக்கு எத்தனை இங்கே அமௌண்ட் ஆஃப் மேட்டர், இங்கே மேட்டர்ன்னு சொல்லும்போது என்னென்னா ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் அதை தான் வந்து சொல்லுது. ஸோ எத்தனை ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்றது தான் மாஸு. வெயிட்ன்றது நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி சர்ஃபேஸ் ஆன் தி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அகெயின்ஸ்ட் கிராவிடேஷனல் புல். கிராவிடேஷனல் புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்து எந்த அளவுக்கு இது ஃபோர்ஸை வந்து செலுத்துது அப்படின்றது தான் வெயிட். மாஸ் வந்து ரிமைன்ஸ் சேம் எவ்ரிவேர். மாஸ் நீங்கள் எங்கே போனாலுமே சேமாக தான் இருக்கும். ஆனால் வெயிட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுபடும். மாஸ் மெஷர்ட் யூஸிங் ஃபிசிக்கல் பேலன்ஸ். மாஸை வந்து நம்ம ஃபிசிக்கல் பேலன்ஸ் வச்சு நம்மளால் மெஷர் பண்ண முடியும். வெயிட்டை வந்து நம்ம ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வச்சு மெஷர் பண்ணோம். மாஸுடைய யூனிட் வந்து கிலோகிராம், வெயிட்டுடைய யூனிட் வந்து நியூட்டன். அக்யூரசி இன் மெஷர்மெண்ட்ஸ். அக்யூரசின்னா துல்லியமாக சொல்கிறது அப்படின்னு, கரெக்டாக சொல்கிறது, தட் இஸ் அக்யூரசி. மெஷர்மெண்ட்ஸில் அக்யூரசினா என்னன்னா, வென் மெஷரிங் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அக்யூரசி இஸ் இம்பார்ட்டண்ட். எத்தனை இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அக்யூரசி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அக்யூரசி ரெப்ரசன்ட்ஸ் ஹவு க்ளோஸ் அ மெஷர்மெண்ட் கம்ஸ் டு அ ட்ரூ வேல்யூ. அக்யூரசி அப்படின்றது ரியல் ஆக்சுவலான வேல்யூக்கு எவ்வளோ க்ளோஸாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரசின்றோம். அக்யூரசி இன் மெஷர்மெண்ட் இஸ் சென்டர் இன் என்ஜினியரிங், ஃபிசிக்ஸ் அண்ட் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் தி சயின்ஸ். பெரும்பாலும் இந்த மெஷர்மெண்ட்டில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அது எங்கெல்லாம் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கணும்னா இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த மெஷர்மெண்ட்டுடைய அக்யூரசி வந்து எதிர்பார்க்குறோம். இதே நம்ம கடையில் போய் நம்ம ரைஸோ ஏதோ ஒன்று வாங்கினாலோ இல்லை ஏதாவது ஒன்று அளந்து வாங்கினாலோ அதில் முன்ன பின்ன இருந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் என்ஜினியரிங்கிலோ இல்லை ஃபிசிக்ஸ் சயின்ஸ் பிரான்ச்சஸில் வந்து ரொம்ப அக்யூரசி வந்து தேவைப்படும். இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் இன் அவர் டெய்லி லைஃப். நம்ம டெய்லி லைஃப்லையும் அக்யூரசின்றது ரொம்ப முக்கியம். யூ மைட் have seen in jewelry shop have accurately the measure gold. ஜுவல்லரி ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ml 1 மில்லிகிராமை கூட வந்து அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. What will happen if little more salt is added to food while cooking? நம்ம சமைக்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உப்பு போட்டால் என்ன ஆகும்? ஸோ அக்யூரசின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயன்றதை சொல்கிறாங்க. ஃபால்ட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஹியூமன் எரர் கேன் லீட் டு இன் அக்யூரசி வேல்யூஸ். எப்பெல்லாம் தப்பான அளவுகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட் சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்னா, இல்லைனா மனுஷன் வந்து நம்ம மனிதர்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய ரீடிங்ஸ் வந்து தவறாக இருக்கும்போது இந்த அக்யூரசி அப்படின்றது வருது. In order to get accurate values of measurement is always important to check the correctness of the measuring instrument. நம்ம கரெக்டாக நமக்கு மெஷர்மெண்ட் வரணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறம் செய்யணும். ஆல்சோ ரிப்பீட்டிங் த மெஷர்மெண்ட் அண்ட் கெட்டிங் தி ஆவரேஜ் வேல்யூ கேன் கரெக்ட் தி எரர்ஸ் அண்ட் கிவ் அஸ் அக்யூரேட் வேல்யூ ஆஃப் தி மெஷர்ட் குவான்டிட்டிஸ். ஒரு முறை இல்லாமல் பல முறை அதை நம்ம அளந்து பார்த்து அதிலிருந்து ஒரு ஆவரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து தவறுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைவானதாக இருக்கும். The nearest star Alpha Centauri. நியரஸ்ட் ஸ்டார் எதுன்னு அப்படின்னு கேட்டு டேஷ் கொடுத்தாங்கன்னா இட்ஸ் ஆல்ஃபா சென்டௌரி. இஸ் அபவுட் 1.3 parsec ஃப்ரம் தி சன். சன்லேருந்து
நம்ம அந்த நியரஸ்ட் ஸ்டார் ஆல்ஃபா செஞ்சுரிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா 1.34 பார்செக் டிஸ்டன்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டார்ஸ் விசிபிள் டு அன் unaided eye in the sky, night sky are within 500 parsec distance from the sun. நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த ஸ்டார்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்ஸ் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 500 பார்செக் தூரத்தில் இருக்குது. ஸ்மாலர் யூனிட்ஸ் ரொம்ப சின்ன யூனிட்ஸை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபெர்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெர்மின்றது என்ன அப்படின்னா 10 to the power minus 15 மீட்டரில் இருந்தால் அது ஃபெர்மி, ரொம்ப சின்ன சின்ன அளவுகள். ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது 10 to the power 10 மீட்டர். இது ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க, டேஷஸில் கேட்பாங்க. நானோ அப்படின்னா 9 சொல்கிறோம். ஸோ நானோ மீட்டர் அப்படின் போது 10 to the power 9 மீட்டர். மைக்ரான் அப்படின்னா 10 to the power 6 மீட்டர். மில்லிமீட்டர் அப்படின்னா 10 to the power minus 3 மீட்டர். சென்டிமீட்டர் அப்படின்றது 10 to the power minus 2 மீட்டர்ஸ். மாஸ் ஆஃப் 1 ml ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம். 1 ml வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து மாஸ் சொல்லணும், அதோடைய வெயிட் எவ்வளோன்னு சொன்னோன்னா 1 கிராம். 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோடைய வெயிட் எவ்வளோன்னு பார்த்தா 1 kg. அதாவது மாஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸுடைய நம்பரை தான் வந்து நம்ம மாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதோடைய மாஸ் எவ்வளோன்னு பார்த்தா 1 kg. மாஸ் ஆஃப் அதர் லிக்விட்ஸ் வேரி வித் டென்சிட்டி. அடர்த்தி எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அந்த லிக்விடுடைய மாஸ் வந்து அமையும். லார்ஜர் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிலோகிராம் அப்படின்னா km, மீட்டரில் சொல்லும் போது கிலோமீட்டரை வந்து மீட்டரில் சொல்லும் போது 10 to the power 3 மீட்டர். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் AU 1.496 into 10 to the power 11 மீட்டர். லைட் இயர் LY சொல்கிறாங்க. லைட் இயர் அப்படின்றது 9.46 into 10 to the power 15 மீட்டர்ஸ். பார்செக் அப்படின்றது 3.08 into 10 to the power 16 மீட்டர். ஸோ எல்லாம் ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க. த ஷெல் ஆஃப் அன் எக் இஸ் 12% ஆஃப் இஸ் மாஸ். இந்த எக்குடைய ஷெல் இருக்கும் இல்லையா, அந்த ஷெல் பார்த்திங்கன்னா அதோடைய டோட்டல் வெயிட் எவ்வளவோ அந்த வெயிட்லேருந்து 12% வந்து அந்த எக்குடைய ஷெல்லுக்கு மட்டுமே வெயிட் இருக்கும். ப்ளூ வேல் கேன் வெய் ஆஸ் மச் அஸ் 30 எலஃபேண்ட்ஸ். ப்ளூ வேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 எலஃபேண்ட்டுடைய வெயிட்டு ஒரே ஒரு ப்ளூ வேலுடைய வெயிட். அண்ட் இட் இஸ் ஆஸ் லாங் அஸ் 3 large டூர் பஸ்ஸஸ். 3 பெரிய 3 டூர் பஸ்ஸஸை 3 நிற்க வைக்கிறீங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்கும் இந்த ப்ளூ வேல். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அதோடைய எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோடைய யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏரியா அப்படின்றது லென்த் இன்ட்டு பிரெத் பண்ணும்போது நமக்கு அது ஏரியா கிடச்சிடும், மீட்டர் ஸ்கொயர். வேல்யூம் அப்படின்னா ஏரியா இன்ட்டு ஹைட், ஸோ மீட்டர் க்யூப். டென்சிட்டின்றது மாஸ் பை வேல்யூம், கேஜ் பெர் மீட்டர் க்யூப். வெலாசிட்டி அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், மீட்டர் பெர் செகண்ட். மொமெண்டம் அப்படின்றது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, கேஜ் மீட்டர் பெர் செகண்ட். acceleration velocity by time meter per second. force வந்து mass into acceleration kg meter per second square or n. force உடைய யூனிட் வந்து capital N, Newton. pressure வந்து force by area, Newton per meter square or Pascal, PA வந்து Pascal சொல்லுவோம். energy அப்படின்றது work அப்படின்றது force into distance, so Newton meter or joule. surface tension வந்து force by length, Newton per meter. Then fundamental quantities உடைய யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோடைய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து மீட்டர், மாஸ் வந்து கிலோகிராம், டைம் செகண்ட், டெம்பரேச்சர் கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் ஆம்பியர், luminous intensity கேண்டலா, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல். இது வந்து நமக்கு ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க. தென் சிஜிஎஸ் சிஸ்டமில் லென்த்தை எப்படி சொல்லுவாங்க, மாஸ் எப்படி சொல்லுவாங்க, டைம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டைம் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா செகண்ட் தான் வருது. சிஜி அப்படின்றது சென்டிமீட்டர், ஜின்றது கிராம். அதே எஃபிஎஸ் சிஸ்டமில் லென்த்தை வந்து நம்ம ஃபூட்டில் சொல்கிறாங்க, மாஸை வந்து பவுண்டில் சொல்கிறாங்க. இன்னமும் பிரிட்டிஷ் கண்ட்ரீஸில் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எம்கேஎஸ் சிஸ்டம் அப்படின்னா எம்ன்றது லென்த்தை வந்து மீட்டரில் சொல்கிறாங்க, மாஸை வந்து கிலோகிராமில் சொல்கிறாங்க, டைம் வந்து செகண்டில் வருது. Thanks for watching Sridevi's Zone.